ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பிஏ புக். இன்றைய வகுப்புல தமிழ் பாட பகுதியில் இருக்கக்கூடிய ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுதான் டீட்டெயில்டா பார்க்க போறோம். இந்த பகுதியிலிருந்து இதுவரைக்கும் டிஎன்பிஎஸ்சில ப்ரீவியஸ் இயர்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க, அதற்கான விளக்கம் என்னங்கிறத பார்க்கலாம். பொதுவா இந்த பகுதியிலிருந்து எதை பேஸ் பண்ணிலாம் கொஸ்டின் கேட்பாங்கன்னா 3 விஷயம் தான். ஃபர்ஸ்ட் இந்த தனது, தமது, தன்னால், தம்மால் இத வச்சு கேட்பாங்க. அடுத்தது திணைய வச்சு கேட்பாங்க. உயர்திணை, அக்ரிணை இதோடைய வினைமுற்று விகுதி மாறுபடும். அதுலயும் ஒருமை பன்மைய வச்சு கேட்பாங்க. இது ஒண்ணு. மூன்றாவதா இடத்தை பேஸ் பண்ணி கேட்பாங்க. இடம் அப்படிங்கிறது தமிழ்ல மூவகைப்படும். தன்மை, முன்னிலை, படர்க்கை. அதாவது தன்னையே குறிச்சுச்சுன்னா அது தன்மை. தனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒருவரை குறிப்பிட்டு சொல்றோம் அப்படின்னா அது முன்னிலை. நீ, நீங்கள் இதெல்லாமே. படர்க்கை அப்படிங்கிறது பேசுபவனையும் பேச்சை கேட்பவனையும் குறிக்காமல் இன்னொருத்தனை குறிக்கிறது. அவன், அவர் அப்படின்னு சொல்லி உங்க முன்னாடி இருக்கவங்களையும் உங்களையும் குறிக்காம யாரோ ஒருத்தரை குறிப்பிடுறது படர்க்கை. சோ இந்த 3 இடங்கள்ல இல்லை அப்படிங்கிற பொருளை எப்படி பயன்படுத்தணுங்கிறதும் இந்த ஒருமை பன்மை பிழையற்ற தொடருக்கு கீழே தான் வரும். ஓகேங்களா? சோ இந்த 3 பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க இது வரைக்கும். சோ என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல மனிதன் பொருள் தேடுவதற்காக பல ஊர்களுக்கு செல்கிறார்கள் அப்படின்னு கொடுக்குறாங்க. செல்கிறார்கள் அப்படின்னா என்னன்னு அர்த்தம்? பலர்னு அர்த்தம். ஆனா இங்க மனிதன்கிறது என்னது? ஒருமை. அப்ப ஒருமை வந்துச்சு. ஒருமை எழுவாய் வந்துச்சுன்னா ஒருமை வினைமுற்று தான் வரணும். பன்மையில எழுவாய் வந்தா மட்டும்தான் பன்மை வினைமுற்று விகுதி வரணும். அப்போ இதுல எது சரியான தொடர் அப்படின்னா இந்த சி ஆப்ஷன் தான் சரியானது. ஏன்னா மனிதர்கள் பன்மை, பொருள் தேடுவதற்காக பல ஊர்களுக்கு செல்கிறார்கள். எப்பவுமே இந்த கல்விகுதி பெற்று வருது எழுவாய் அப்படின்னா வினைமுற்று விகுதியும் கல்விகுதி பெற்று வரணும். அதை தெளிவா பாத்துக்கோங்க. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல என்ன தவறு? மனிதர்கள் கல்விகுதி பெற்று வந்திருக்கு. ஆப்ஷன் டிலையும் செல்கிறார்கள் வினைமுற்றுமே கல்விகுதி பெற்று வந்திருக்கு. அப்ப இதுல என்ன தவறுனா பொருள் தேடுவதற்காக ஒரு ஊர்களுக்குன்றாங்க. ஊர்கள் கல் அப்படின்னு வந்துச்சுனால இது பன்மையை குறிக்குது. அப்ப பன்மையில ஒரு அப்படின்னு சொல்லக்கூடாது. அதனால இந்த 4வது தொடர் தவறு. ஓகேங்களா? இங்க மனிதன் ஒருமை, இது வினைமுற்று விகுதி பன்மையில இருக்கு, அதனால தவறு. அடுத்தது எழுவாய் பன்மையிலையும் வினைமுற்று விகுதி ஒருமையில இருக்கிறதுனால இது தவறு. ஓகேங்களா? புரிஞ்சுதா? சோ இந்த மாதிரிதான் அடுத்தடுத்து வரும், பார்க்கலாம். பிரம்பினால் செய்யப்பட்ட பல வகையான பொருள்கள் இங்கே உள்ளன. இது சரியான தொடர் தான். ஏன்னா பல வகையான பொருள்கள். இந்த பொருட்கள் அப்படிங்கிறது அக்ரிணையில வரக்கூடியது. அக்ரிணையை பொறுத்த வரைக்கும் வினைமுற்று விகுதியா இந்த தூ ஆலாம் வரும். இந்த தூ எப்ப வரும் அப்படின்னா ஒருமையை குறிக்கிறதுக்கு தூ பயன்படுத்துவாங்க. ஆல எப்ப முடியும் அப்படின்னா பன்மையா இருந்துச்சு அப்படின்னா அப்போ ஆல முடியும். இங்க பொருள்கள் அப்படிங்கிறது பன்மை. அப்ப உள்ளன ஆல முடியுதா? இன்னும் கூட்டலாதான் வரும். சோ இதை பிரிக்கும் போது ஆள முடியுதா? சோ இந்த மாதிரி வரும். அப்ப இதுதான் சரியானது. இங்க பல வகையான பொருள்னு கொடுத்ததுனால தவறு. அடுத்ததுல உள்ளதுன்னு கொடுத்திருக்காங்க. பொருள்கள் பன்மை, உள்ளதுங்கிறது ஒருமையை குறிக்கக்கூடியது. அக்ரிணை ஒருமை, அதனால இது தவறு. இங்கேயும் அதேதான், இங்கேயும் தவறு. ஓகேங்களா? அடுத்தது ஈஸ்ட்மன் என்பார் படச்சுருள் தயாரிக்கும் முறையை கண்டுபிடித்தனர் அப்படின்றாங்க. இந்த அர் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா பலர்பால் இல்ல பன்மையை குறிக்கும். பலர்பால் பன்மையை குறிக்கும். சோ அதனால இந்த இடத்துல ஈஸ்ட்மன் அப்படிங்கிறது ஒரே ஒரு நபர். அப்ப கண்டுபிடித்தார் அப்படின்னு வரணும். அப்ப ஈஸ்ட்மன் என்பார் படச்சுருள் தயாரிக்கும் முறையை கண்டுபிடித்தார். ஒருமை எழுவாய்னா வினைமுற்று விகுதியும் ஒருமையில தான் வரணும். அப்ப இதுதான் சரியானது. கண்டுபிடித்தன அப்படிங்கிறது அக்ரிணையை குறிப்பிடக்கூடியது. கண்டுபிடித்ததும் அக்ரிணை. ஈஸ்ட்மன்கிறது மனிதன் அப்படிங்கிறதுனால உயர்திணையில வரும். ஓகேங்களா? அடுத்தது மரங்கள் அனைத்தும் வளர்ந்தன அப்படிங்கிறது சரியானது. ஏன்னா மரங்கள் அக்ரிணை பன்மை விகுதி பெற்று வருது. மரங்கள் அப்படின்றோம். மரம் அப்படிங்கிறது அக்ரிணை, கல் விகுதி பெற்று வர்றதுனால அது பன்மை. அப்போ வினைமுற்று விகுதியும் பன்மையில வரணும். அப்போ வளர்ந்தனங்கிறது தான் சரியானது. இங்க வளர்ந்தது ஒருமையில சொல்லிருக்காங்க, தவறு. அடுத்தது மரம் அப்படிங்கிறது ஒருமையில இருக்கு, வினைமுற்று விகுதி பன்மையில இருக்கிறதுனால தவறு. வளர்ந்து செழித்தது மரம் அப்படின்னு வரணும். ஆனா இங்க மரங்கள் கொடுத்ததுனால இது தவறு. ஓகேங்களா? அடுத்தது காட்டு விலங்குகள் பலவும் வர தொடங்கினன்னு வரணும். ஏன்னா காட்டு விலங்குகள் பன்மையா, அப்ப பன்மை விகுதி பெற்று வரணும். அக்ரிணை பன்மை விகுதினா ஆ பெற்று வரணும், தூ வரக்கூடாது, ஆல முடியணும். அப்ப தொடங்கின அப்படிங்கறதா சரியானது. தொடங்கினர், தொடங்கினார்கள் இதெல்லாமே உயர்திணையை குறிக்கக்கூடியது. விலங்குகள் அப்படிங்கிறது அக்ரிணை பொருள். சோ அதனால அக்ரிணை விகுதி தான் வரும். அடுத்தது
கல்வி நலம் பெற்ற பெண்பார் புலவருக்கு மன்னரும் பணிந்தனர். இது சரியானது. கல்வி நலம் பெற்ற பெண்பார் புலவருக்கு மன்னரும், மன்னரும் அப்படின்னா மன்னர்களும், பணிந்தனர் அப்ப பன்மையில தான் வரணும். மன்னர்களும் பணிந்தனர் அப்ப மன்னரும் பணிந்தனர்னா எல்லா மன்னர்களையும், அதாவது முன்பு இருந்த மன்னர்களை எல்லாரையுமே குறிப்பிடக்கூடியது. மன்னர்னு பொதுவா குறிப்பிட்டிருக்காங்க. சோ அதனால மன்னரும் பணிந்தனர் அப்படிங்கறதா சரியானது. ஏமா மன்னரும் பணிந்தான் வரக்கூடாதா அப்படின்னா வரக்கூடாது. மன்னன் பணிந்தான்னு வரலாம். மன்னர் அர்விகுதி பெற்று வரும் பொழுது வினைமுற்றுமே அந்த அர்விகுதியில தான் வரும். ஓகேங்களா? சோ அதனால இது தவறு. அடுத்தது பணிந்தன, பணிந்ததெல்லாம் அக்ரிணைய குறிப்பிடக்கூடியது. மன்னன் அப்படிங்கிறது உயர்திணை. சோ அதனால இந்த ஆப்ஷன்லாம் வராது. அடுத்தது தமிழர்களின் வாழ்வில் இசை சிறந்த இடத்தை பெற்றிருந்ததுன்னு வரணும். ஏன்னா இசை அப்படிங்கிறது ஒருமை. அப்போ ஒருமை விகுதி பெற்றுதான், வினைமுற்று விகுதி பெற்றுதான் வரணும். அப்ப பெற்றிருந்ததுங்கிறதா சரியானது. இசைங்கிறது அக்ரிணை. அக்ரிணையில இசை ஒருமை அப்படிங்கறதுனால தூ விகுதி பெற்று வரணும். அதனால பெற்றிருந்தது. இது ஆங்கிறது பன்மை விகுதி. சோ அதனால இது தவறு. அடுத்தது பெற்றிருந்தனர் அப்படிங்கிறது உயர்திணையை குறிப்பிடக்கூடியது. இசை சிறந்த இடத்தை பெற்றிருந்தது. அப்ப இசைங்கிறது அக்ரிணை. அப்ப அதை உயர்திணை விகுதியில சொல்லக்கூடாது, உயர்திணை வச்சு சொல்லக்கூடாது. அதனால அது தவறு. அடுத்தது பெற்றிருப்பவை அப்படிங்கிறது பன்மையை குறிப்பிடக்கூடியது. ஆனா இசைங்கிறது ஒருமை. அதனால இதுவும் தவறு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது இலக்கிய கூறுகள் என்பவை மருந்தின் மேலிட்ட இனிப்பு போன்றதுன்னு கொடுத்திருக்காங்க. போன்றவை அப்படின்னு வரணும். சோ இந்த இடத்துல தூ வரக்கூடாது. ஏன்னா இது ஒருமையை குறிக்கக்கூடியது. ஆனா இலக்கிய கூறுகள் அப்படிங்கிறது என்னது? பன்மை. இப்ப பன்மைனா பன்மை விகுதி பெற்று வரணும். அப்ப போன்றவை அப்படின்னு வரணும். நீங்க கேட்கலாம், ஏன் மேம் நீங்க போன்றனன்னு இருக்கே, இது வரைக்கும் அக்ரிணை பன்மைனா விகுதி பெற்று வரணும், ஏன் இந்த இடத்துல மட்டும் போன்றவைங்கிறது சரியானது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த போன்றவை போன்றன ரெண்டுக்குமே பொருள் ஒண்ணுதான். ஆனா இது எங்க பயன்படுத்தணும் அப்படின்னா, இந்த போன்றவை அப்படிங்கிறது அக்ரிணையிலேயே உயிரற்ற பொருட்களை குறிப்பிடும் பொழுது இதை பயன்படுத்துங்க. இந்த வை அப்படிங்கறத பயன்படுத்துங்க. அதுவே உயிரற்ற அக்ரிணையில உயிருள்ள பொருளா இருந்துச்சு அப்படின்னா அங்க போன்றன அப்படிங்கறத பயன்படுத்துங்க. இது பெரும்பாலும் இப்படித்தான் பயன்படுத்தி இருக்காங்க. அதாவது உயிரற்ற பொருட்களுக்கு இந்த வை ஐ அப்படிங்கிற விகுதி பெற்று வர மாதிரியும், ஆங்கிற விகுதி உயிருள்ள அக்ரிணை பொருட்களை குறிக்கிறதுக்காகவும் பயன்படுத்துவாங்க. இதுல இன்னொன்னு என்ன அப்படின்னா, இங்க இன்னொரு ஹிண்ட் கொடுத்திருக்காங்க. இலக்கிய கூறுகள் என்பவை அப்படின்றாங்க. அப்ப இங்கேயும் வைதான் வரணும். எப்படி கல்விகுதி எழுவாய் கல்விகுதி பெற்று வருதோ, அப்போ வினைமுற்றும் கல்விகுதி பெற்று வருமோ, அதே மாதிரி இங்க என்பனன்னு இருந்தா போன்றனன்னு வரும். என்பவை அப்படிங்கும்போது போன்றவை அப்படின்னு பயன்படுத்துங்க. ஓகேங்களா? சூப்பர். ஆப்ஷன் பி தான் சரியானது. சிங்கிறது தவறு. முதல் காரணம் இந்த என்பவை வருது. இரண்டாவது காரணமா இந்த உயிரற்ற உயிருள்ள பொருட்களை எடுத்துக்கோங்க. இலக்கிய கூறுகள்ங்கிறது அக்ரிணை, அதுல உயிரற்றது. சோ அதனால நம்ம போன்றவை அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? போன்றனர்ங்கிறது உயர்திணையை குறிக்கக்கூடியது. இது அக்ரிணைங்கிறதுனால பயன்படுத்தக்கூடாது. அடுத்து வலுவற்ற தொடர் எது? அதை செய்தது நான் அன்று, நான் அல்ல, நான் அல்லேன், நான் அல்லை. இதுல எது சரினா நான் அல்லேன் அப்படிங்கறதா பயன்படுத்தணும். ஏன்னா நான்கிறது தன்மை. தன்மை ஒருமைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அல்லேன் பயன்படுத்தணும். இதுவே தன்மையிலேயே பன்மையா இருந்துச்சு அப்படின்னா அல்லோம் அப்படிங்கறத பயன்படுத்தணும். இது நம்ம மொழித்திறன் பயிற்சி வகுப்புலயே சொல்லிருக்கோம். இது நம்மளுடைய ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடியதான். ஓகேங்களா? இந்த அன்று அப்படிங்கறது எப்ப பயன்படுத்துவோம் அப்படின்னா ஒன்றன் பால் வரும் பொழுது பயன்படுத்தணும். அல்லங்கிறது பலவின் பால். இந்த இடத்துல இது எல்லாமே அக்ரிணையத்தான் ரெண்டு பாலா பிரிப்பாங்க, ஒன்றன் பால் பலவின் பால்னு. ஆனா உயர்திரிய 3 பாலா பிரிப்பாங்க, ஆண் பால், பெண் பால், பலர்பால்னு. இதுல இந்த நான்கிறது தன்மை இடத்துல வரக்கூடியது. படற்கையில தான் இந்த பால் பிரிக்கும் பொழுது ஆண் பால், பெண் பால், பலர்பால்னு வரும். தன்மையை பொறுத்த வரைக்கும் நான், நாங்கள் அப்படின்னு வரும். இப்ப நான் அல்லே, நாங்கள் வந்துச்சுன்னா அது அல்லோம்னு வரும். ஓகேங்களா? இந்த அல்லை அப்படிங்கறதுமே முன்னிலையில பயன்படுத்துவாங்க, முன்னிலை பன்மையில பயன்படுத்துவாங்க. நான்கிறது தன்மைங்கிறதுனால அல்லை வரக்கூடாது. இது நம்ம பின்னாடி பார்க்கலாம். இதே பொறுத்துகளை கொடுத்திருப்பாங்க. அடுத்தது கண்ணகியின் சிலம்பு. சிலம்புங்கிறது என்னது? ஒன்னதால குறிப்பிடுறாங்க. அப்ப ஒருமையில வருது. அப்ப கண்ணகியின் சிலம்பு இது அன்று அப்படின்னு வரணும். அப்ப இது அன்று அப்படிங்கறது சேர்த்து எழுதும் போதுதான் இது ஒன்றுன்னு வரும். ஓகேங்களா? இதுவே பன்மையா இருந்துச்சு அப்படின்னா இவைன்னு குறிப்பிடணும். இவை அல்ல அப்படிங்கறத பயன்படுத்தணும். இங்க சிலம்புங்கிறது ஒருமை. அதனால இது அன்று, இது ஒன்றுன்னு வரும்.
ஓகேங்களா? இவை அன்றுன்னு பயன்படுத்தக்கூடாது. ஒருமைக்கு தான் அன்று, பன்மைக்கு வந்து அல்ல. அப்ப இங்க இது அல்லன்னு கொடுத்திருக்காங்க, இது தவறு. ஏன்னா ஒருமைக்கு அல்ல பயன்படுத்தக்கூடாது. ஓகேங்களா? அடுத்தது கன்று தலையை ஆட்டியது. இங்க கன்று தனது தலையை ஆட்டியது. கன்றுங்கிறது ஒன்றை குறிப்பிடக்கூடியது. இந்த ஒன்றை குறிப்பிட்டால் அந்த இடத்துல தனது, தன்னால், இந்த இதெல்லாம் வந்து பயன்படுத்தணும். இதுவுமே வந்து நம்ம மொழித்திறன் பயிற்சியில பார்த்திருக்கோம். இங்க பாருங்க 8th ஸ்டாண்டர்ட்ல கொடுத்திருப்பாங்க. இந்த தான், தாம், இந்த சொற்கள்லாம் எப்ப பயன்படுத்தணும் அப்படின்னா, தான் என்பது ஒருமையை குறிக்கும், தான் என்பது பன்மையை குறிக்கும். அதாவது தான்ங்கிறது ஒருமை, தாம்ங்கிறது என்னது பன்மை. அதே மாதிரிதான் இந்த நா வரிசையில வரக்கூடியது தான், தன்னை, தன்னால், தனக்கு, தனது, இது எல்லாமே ஒருமை தொடர்கள்ல பயன்படுத்தணும். அதுவே தாம், தம்மை, தம்மால், தமக்கு, தமது, இது எல்லாத்தையுமே பன்மை தொடர்ல பயன்படுத்தணும். அதாவது இம்மு மா வரிசையில வரதெல்லாம் பன்மைக்கும், நா வரிசையில வரதெல்லாம் ஒருமைக்கும் பயன்படுத்தணும். ஆனா இதுல ஒரே ஒரு ஸ்பெஷல் கேஸ் இருக்கு. என்னன்னா, ஒரு சில இடத்துல ஒருமையா இருந்தாலும் கூட இந்த தாம், வரிசைல வரக்கூடியதை பயன்படுத்துவாங்க. ஏன் பயன்படுத்துவாங்கன்னா, அத மரியாதை பன்மைன்னு சொல்லுவாங்க. அதாவது தலைவர், தமதுன்னுவாங்க. தலைவர்ங்கிறது ஒருவர் தான். அப்ப இங்க தனதுன்னு தானே கொடுத்திருக்கணும், தமதுன்னு கொடுத்திருக்காங்களே. இந்த இடத்துல ஏன் பயன்படுத்துறாங்கன்னா, மரியாதை நிமித்தமாக ஒரு சில இடங்களில் இந்த பன்மையை வந்து பயன்படுத்துவாங்க. ஓகேங்களா? சோ அப்ப இங்க வந்து என்ன வரும், கன்று அப்படிங்கிறது ஒன்றை குறிப்பிடுது. அப்ப ஒன்றை குறிப்பிடும் பொழுது தனதுன்னு தான் வரும். ஓகேங்களா? அப்ப கன்று தனது தலையை ஆட்டியது. கன்றுடைய தலை தனது அப்படிங்கும் போது இந்த அது அப்படிங்கிறது எதை குறிப்பிடும்னா, 6ஆம் வேற்றுமை உருபுன்னு சொல்லுவாங்க. இந்த அது அப்படிங்கிறது வினை பொருள்ல வரும் பொழுது இந்த அது வரும். அதாவது இதற்குரியது. அப்ப தலை எதுக்குரியது, அந்த கன்றுக்குரியது. அப்ப தனது அப்படின்னு குறிப்பிடுவாங்க. அடுத்தது என் தங்கை பரிசு பெற்றான். இந்த இடத்துல பற்றான் ஆண்பால் விகுதி வருது, தங்கைங்கிறது பெண்பால். சோ அதனால இது தவறு. என் தங்கை பரிசு பெற்றன. தங்கைங்கிறது உயர்திணை, பெற்றனங்கிறது அக்ரணியை குறிக்கக்கூடிய வினைமுற்று. சோ அதனால தவறு. அதே மாதிரி பெற்றதும் அக்ரணியை குறிக்கக்கூடியது, அதனால தவறு. என் தங்கை பரிசு பெற்றாள். பெண்பால் விகுதி பெற்று வரணும், ஆள் அப்படின்னு வரணும். அப்ப இதுதான் வந்து சரியான தொடர். அடுத்தது உயிரினங்கள் வாழ்வதற்கான உணவை உட்கொள்கிறது அப்படின்றாங்க. இது தவறு. ஏன் அப்படின்னா, உயிரினங்கள் அப்படிங்கிறது பன்மை. அப்ப வாழ்வதற்கான உணவை உட்கொள்கின்றன, ஆல வரணும், தூள வரக்கூடாது. ஓகேங்களா? சோ இதனால இது எல்லாமே தவறு. அப்ப உயிரினங்கள் வாழ்வதற்கான உணவை உட்கொள்கின்றன அப்படிங்கறதா சரியானது. அடுத்து குதிரையில் இருந்து அவர் இறங்கினார்னு வரணும். ஏன்னா அவர் அப்படிங்கிறது பலர்பாலை பொறுத்த வரைக்கும் வினைமுற்று விகுதி ஆர் இதெல்லாமே வரணும். சப்ப அவர்ங்கிறது ஒருமைங்கிறதுனால இறங்கினார் அப்படின்னு வரும். ஓகேங்களா? அவர்கள்னு வந்தாதான் இறங்கினார்கள்னு பயன்படுத்தணும். சோ இந்த இடத்துல அவர் இறங்கினார். அப்ப குதிரையிலிருந்து அவர் இறங்கினார்ங்கிறதா சரியானது. இறங்கியது அப்படிங்கிறது அக்ரணியை குறிக்கக்கூடியது, அவர்ங்கிறது உயர்திணை. சோ அதனால இது வராது. இறங்கினான் அப்படிங்கிறது ஏன் வரக்கூடாதுன்னா, இங்க பலர்பால் கொடுத்திருக்காங்க. அவன் இருந்தா இறங்கினான்னு வரணும். அவர்ங்கிறது பலர்பால்ங்கிறதுனால பலர்பால் விகுதி தான் வரணும். இது வந்து ஆண்பால் விகுதி, அதனால இது வரக்கூடாது. ஓகேங்களா? அடுத்தது ஏன்னா இந்த இடத்துல அவர்ங்கிறது ஆண்பாலையும் குறிக்கலாம், பெண்பாலையும் குறிக்கலாம். இந்த அருவிகுதி பெற்ற அவர் அப்படின்னா தமிழாசிரியர் அவர் வந்தாருங்களாம். இந்த தமிழாசிரியர் வந்து பெண்ணாவும் இருக்கலாம், ஆணாவும் இருக்கலாம். சோ இந்த அவர் அப்படிங்கிறது வந்துச்சுனாலே அது பெண்ணையும் குறிக்கும், ஆணையும் குறிக்கும். அதனாலதான் அதை வந்து பலர்பால்ல கொண்டு வருவாங்க, குறிப்பிட்டு சொல்ல முடியாதுங்கிறதுனால. ஓகேங்களா? சோ அதனால நீங்க குறிப்பிட்ட ஆண்பால் விகுதியை போடக்கூடாது. அப்ப ஆர் இறங்கினார், அவர்கள் வந்தா இறங்கினார்கள் அப்படின்னு வரும். அடுத்தது நெற்கதிர்களில் இருந்து நெல் மணிகள் மணியாய் உதிர்ந்தன. நெல்மணிகள் தான் உதிருது. அப்ப மணிகள் அப்படிங்கும் பொழுது பன்மை. அப்ப பன்மை விகுதிங்கிறது இது அண்ணன், உதிர்ந்தனங்கிறதா சரியானது. உதிர்ந்தது வரக்கூடாது, உதிர்கின்றது, உதிர்கிறது, தூ விகுதி வரக்கூடாது. இந்த இடத்துல கல் அப்படிங்கிற பன்மை விகுதி பெற்று வர்றதுனால உதிர்ந்தன அப்படிங்கிற வினைமுற்று விகுதியைத்தான் பெற்று வரணும். அடுத்தது பறவைகள் வந்து தங்கினன்னு வரணும். ஏன்னா பறவைகள் எழுவாய் கல்விகுதி பெற்று வருது. அப்போ பறவை அப்படிங்கிறது வந்து அக்ரிணையில பன்மை வந்துச்சுன்னா ஆ விகுதி பெற்று வரணும், தூ விகுதி பெற்று வரக்கூடாது. அதனால இது எதுவுமே வராது. பறவைகள் வந்து தங்கினங்கிறதா சரியானது. இந்த தங்கினார் அப்படிங்கிறது உயர்திணையை குறிக்கக்கூடியது, பறவைகள்ங்கிறது அக்ரிணைனால அக்ரிணை விகுதி தான் வரும், அக்ரிணை வினைமுற்று விகுதி தான் வரணும். அதனால இது தவறு. அடுத்தது
மொழி வளரும் தன்மை உடையது. மொழிங்கிறது ஒன்றே ஒன்றைத்தான் குறிப்பிடுறோம். சோ அப்ப ஒருமை அப்படிங்கும் பொழுது தூ விகுதி பெற்று வரணும். மொழிங்கிறது அஃறிணை, அஃறிணை ஒருமைங்கும் போது வினைமுற்று விகுதி தூ வரும். சோ அப்ப மொழி வளரும் தன்மை உடையதுங்கிறது தான் சரியானது. மொழிகள் இருந்தாதான் உடையனன்னு வரும். அப்ப இது தவறு. மொழி வளரும் தன்மை உள்ளன, இதுவும் தவறு. உள்ளவை, இதுவும் தவறு. ஏன்னா இந்த அவை, அ, ந, வை இது எல்லாமே வந்துட்டு எதுனா பன்மையை குறிப்பிடக்கூடியது. ஓகேங்களா? உள்ளவைங்கிறது பன்மை, ஒருமை கிடையாது. அடுத்தது பவள விழியால் இதுல வந்து எது சரியான தொடர்னு கேக்குறாங்க. இது வந்து பொருள் வேறுபாடு வச்சுதான். இது வந்து பவள விழிதான் பரிசுக்குரியவள்ங்கிறதா சரியானது. ஏன்னா பவள விழியால் பரிசுக்குரியவள்ங்கிறது சென்டென்ஸை பொருள் படல. அடுத்தது பவள விழிதான் பரிசு உரியது அப்படிங்கும்போது உரியதுங்கிறது வந்து அஃறிணையை குறிக்குது. சோ அதனால தவறு. பவள விழிங்கிறது ஒரு பெண்ணை குறிப்பிடுறதுனால அஃறிணையில வரக்கூடாது, உயர்திணையில வரும். அதனால இந்த ரெண்டு தொடரும் தவறு. ஓகேங்களா? அடுத்தது மேகங்கள் சூழ்ந்து கொண்டன. மேகங்கள் அஃறிணை பன்மை, அப்ப பன்மை விகுதி பெற்று வரணும். கொண்டன அப்படிங்கறதா சரியானது. அஃறிணை பன்மைங்கும் போது ஆ வரணும். ஓகேங்களா? இங்க மேகம்ங்கிறது ஒருமையில வருது, அப்ப ஒருமையில தான் வந்திருக்கணும், தூ விகுதி பெற்று வரணும். ஆனா இங்க நால வந்திருக்கனால தவறு. கொண்டனர் அப்படின்னா உயர்திணை, மேகம்ங்கிறது அஃறிணை, அதனால தவறு. மேகங்கள் பன்மை, பன்மை விகுதி பெறாம ஒருமை விகுதி பெற்று வர்றதுனால தவறு. ஓகேங்களா? அடுத்தது இது பழம் அன்று அப்படின்னு வரணும். ஏன்னா இது அப்படிங்கும் போது ஒன்னே ஒன்ன குறிக்குதுன்னு அர்த்தம். இது பழம்னால ஒன்னே ஒண்ணு, அப்ப ஒன்னே ஒண்ணுன்னா அன்றுன்னு வரணும். அல்லங்கிறது வந்து பன்மையை குறிக்கக்கூடியது. ஓகேங்களா? சோ அப்ப இதுதான் வந்து சரியானது. இது பழம் அன்று. அடுத்தது அதை செய்தது நான் அல்லேன். நான் முன்னாடியே சொன்னேன், தன்மை ஒருமைனா அல்லேன், தன்மை பன்மைனா அல்லோம்னு வரணும். இங்க நான் அப்படிங்கிறது வந்து தன்மை, தன்னை குறிக்குது. சோ அதனால அல்லேன் அப்படிங்கறதா சரியானது. இது வந்து பலவின் பால்க்கு வரக்கூடியது, இது பலர்பால்க்கு வரக்கூடியது, இது ஒன்றன் பால்க்கு வரக்கூடியது. ஓகேங்களா? அடுத்தது பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பறக்கின்றன. பறவைகள் அஃறிணை கல் விகுதி பெற்று வரதுனால பன்மை, அஃறிணை பன்மை, அப்ப பன்மை விகுதி பெற்று வரணும். அப்ப ஆல முடியணும். பறக்கின்றனங்கிறதா சரியானது. பறக்கின்றதுங்கிறது தவறு. பறக்கின்றார்கள், பறக்கின்றார் இது எல்லாமே உயர்திணையை குறிப்பிடக்கூடியது. பறவை அப்படிங்கிறது அஃறிணை. சோ அப்ப அஃறிணையத்தான் வந்து அஃறிணை வினை முற்று விகுதியைத்தான் பெறணும். அதனால முதல் தொடர் தான் சரியானது. அடுத்து மாணவர்கள் வியந்து நிற்கின்றனர் அப்படின்னு வரும். நிற்கின்றான் அப்படின்னா ஒரே ஒருத்தனை குறிப்பிடுதுன்னு அர்த்தம். சோ தவறு. மாணவர்கள்ங்கிறது பன்மை, நிற்கின்றன அஃறிணை, அதனால தவறு. நிற்கின்றது அஃறிணையை குறிப்பிடுது, அதனால தவறு. இப்ப மாணவர்கள் வியந்து நிற்கின்றனர். நிற்கின்றார்னா ஒருமை, ஆனா நிற்கின்றனர் அப்படின்னு வந்துச்சுன்னா இது பன்மையை குறிப்பிடக்கூடியது. அப்ப இதுதான் சரியானது. அடுத்தது சூரியன் உதித்தான். சூரியன்கிறது வந்து அஃறிணை, உதித்தான் ஆண்பால் விகுதி. சோ அப்ப உயர்திணை விகுதி பெற்று வருது, அதனால இது தவறு. மாலையில் சூரியன் மறைந்தது, இது சரியானது. ஏன்னா சூரியன் அஃறிணை ஒரே ஒன்று, அப்ப அஃறிணை ஒருமையும் போது தூ விகுதி பெற்று வரணும். சரியானது. நானும் அவனும் வந்தோம் அப்படின்னு வரணும். வந்தேங்கிறது தவறு. ஏன்னா ஏன் அப்படிங்கிறது ஒருமை குறிக்கக்கூடியது. ஆனா நான் அவன் ரெண்டு பேர் வந்திருக்காங்க, அப்ப வந்தோம் ஓம்ங்கிற பன்மை விகுதி பெற்று வரணும். இங்க ஏங்கிற ஒருமை விகுதி பெற்று வரதுனால தவறு. மந்தையில் மேய்ப்பவர்கள் வந்தார்கள், இதுல என்ன தவறு அப்படின்னா சென்டென்ஸ் பிழை. மந்தையில் அப்படின்னு வரக்கூடாது, மந்தைக்கு மேய்ப்பவர்கள் வந்தார்கள் அப்படின்னு வரும். ஓகேங்களா? சோ அதனால இது தவறு. சோ இப்ப இங்க இருக்கிறதுலயே எந்த சென்டென்ஸ் எக்ஸாக்ட்லி பெர்ஃபெக்ட்லி கரெக்ட் அப்படின்னா மாலையில் சூரியன் மறைந்ததுங்கிறது. அடுத்தது கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருக்கிறான். ஓகேங்களா? கபிலன் ஆண்பால், அப்ப ஆண்பால் வினைமுற்று விகுதியான ஆண் பெற்றுதான் வரணும். சோ இதுதான் சரியானது. இங்க இருக்கின்றார்கள் அப்படிங்கிறது பன்மையை குறிப்பிடக்கூடியது. கபிலன்கிறது ஒரே ஒருவன். இருக்கின்றன இருக்கின்றது இது எல்லாமே வந்துட்டு அஃறிணைக்குரியது, அதனால வராது. அடுத்தது வலுவற்ற வலுவு சொல்லற்ற தொடர் எது? நீ அப்படிங்கிற முன்னிலை வந்தாலே ஆய் அப்படிங்கிற வினைமுற்று விகுதி தான் வரணும். சோ அப்ப வந்தாய் இதுதான் வரும். ஓகேங்களா? வந்தேன் அப்படின்னா நான் வந்தேன், இது தன்மைக்கு, ஏன் அப்படிங்கிறது வந்து தன்மைக்கு வரக்கூடிய வினைமுற்று விகுதி. வந்தான் அப்படிங்கிறது ஆண்பாலை குறிக்கக்கூடிய, ஆண்கிறது ஆண்பாலை குறிக்கக்கூடியது, ஆள்ங்கிறது பெண்பாலை குறிக்கக்கூடியது. ஆனா நீங்கிறது வந்து வந்தாய்ன்னு தான் வரணும். எப்பவுமே முன்னிலை வந்துச்சு, நீங்கிற முன்னிலை வருதுன்னா
ஆய்ங்கிற விகுதி பெற்று வரணும். அடுத்து செடியில் பூ பூத்திருந்ததுன்னு இருக்கணும். ஆனா இங்க பூத்திருந்தனன்னு இருக்கு. ஏன்னா பூங்கிறது ஒருமை. அப்ப பூத்திருந்ததுன்னு தான் இருக்கணும். அதனால இது தவறு. அடுத்தது காடு செழிப்பாக இருந்தன. காடுங்கிறது ஒருமை. அப்ப காடு செழிப்பாக இருந்ததுன்னு தான் இருக்கணும். இருந்தனன்னு இருக்கிறதுனால இது தவறு. மாடுகள் புற்களை மேய்ந்ததுன்னு இருக்கு. மாடுகள் புற்களை மேய்ந்தனன்னு வரணும். ஏன்னா மாடுகள்ங்கிறது என்னது? பன்மை. அப்ப பன்மை விகுதி பெற்று வரணும். மான்கள் வேகமாக ஓடின. இது சரியானது. ஏன்னா கல் விகுதி பெற்று வருது. மான்கள் அக்ரிணை பன்மை. அக்ரிணை பன்மைக்கான வினைமுற்று விகுதி என்னன்னா ஆல வரணும். அப்ப ஓடின ஆல முடியுது. அதனால இது சரி. ஓகேங்களா? அடுத்தது இவை பூக்கள் அல்லன்னு வரணும். ஏன்னா அன்றுங்கிறது ஒருமைக்கு வரக்கூடியது. இங்க பூக்கள்ங்கிறது பன்மை, இவைங்கிறதும் பன்மையை குறிப்பிடக்கூடியது. அப்ப பன்மைக்கு இல்லைங்கிற பொருள்ல வரக்கூடியது என்னன்னா அல்ல. அப்ப இதுதான் சரியானது. அடுத்து அதே மாதிரிதான் இவை பழங்கள் அல்ல. ஏன்னா பன்மை, பழங்கள்ங்கிறது பன்மை. பன்மை அக்ரிணை பன்மை. அக்ரிணைல பலவின் பால்ல வருதுனால அதுக்கு அல்ல பயன்படுத்தணும். அடுத்தது தன்மை ஒருமை தொடரை கண்டறிகன்னு கேக்குறாங்க. இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நான் அல்லேங்கிறது அல்லோங்கிறது தப்புதான். ஏன்னா நாம் அல்லோம்னு வரணும். இது தவறு. நாம் அல்லோம் இங்க இருக்கே, இது சரிதானே. அவன் அல்லன், இதுவும் சரிதானே அப்படின்னு நீங்க பாக்கலாம். இங்க கொஸ்டின்ல ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. தன்மை ஒருமை. தன்மை அப்படின்னா தன்மைனா தன்னை குறிக்கக்கூடியது. அப்ப நான் நாங்கள் அப்படிங்கும் போது பேசுபவர்களை குறிக்கும். அப்ப நான் அப்படிங்கிறது ஒருமை, நாங்கள் அப்படிங்கிறது பன்மை. ஓகேங்களா? நாம் நாங்கள் இதெல்லாமே பன்மை. அப்போ இதுல எது சரியானது அப்படின்னா நான் அல்லேன் அப்படிங்கறதுதான் சரியானது. இந்த இடத்துல நாங்கள் அல்லோம்னு வந்திருக்கணும், இல்லைன்னா நாம் அல்லோம்னு வந்திருக்கணும். அது பன்மை. ஓகேங்களா? தன்மை பன்மை தான் நாம். தன்மை ஒருமைங்கிறது நான் என்னை மட்டும்தான் குறிக்கணும், வேற யாரையும் குறிக்க கூடாது. இப்போ ஒருமைனா நான் அல்லேங்கிறதா சரியானது. ஓகேங்களா? இதுல நிறைய பேர் இதுவும் சரி இதுவும் சரிதானே, ஏன் இது தப்புன்னு கொடுத்துட்டு இதை மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்பீங்க. ஏன்னா இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க தன்மை ஒருமை. தன்மைனா நான் நாம்னு வரணும். அதுல ஒருமைங்கிறதுனால நான் மட்டும்தான் வரும். பன்மைனா தான் நாம் வரும். ஓகேங்களா? அடுத்தது மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்றுங்கிறதா சரியானது. ஏன்னா மல்லிகைங்கிறது ஒருமை. அப்ப அக்ரிணை ஒன்றன் பால் அப்படின்னா அன்றுங்கிறதா வரும். ஓகேங்களா? அடுத்தது செலியன் விளையாட வந்தது. வந்ததுங்கிறது அக்ரிணையை குறிக்கக்கூடியது. செலியன்கிறது ஒரு மனிதனை குறிப்பிடக்கூடிய உயர்திணை. சோ அதனால இது தவறு. கண்ணகி மதுரையை எரித்தான். கண்ணகிங்கிறது பெண்பால். பெண்பால் வினைமுற்று விகுதி பெறாமல் ஆண்பால் வினைமுற்று விகுதி பெற்று வருவதனால் தவறு. மாடலன் நேற்று வந்தான். மாடலன் ஆண்பால், ஆண்பால் வினைமுற்று விகுதி பெற்று வருது. அதனால இந்த தொடர் சரியானது. செல்வன் பாடங்களை படித்து வந்தால். பெண்பால் விகுதி பெற்று வருது. செல்வன்கிறது ஆண்பால். சோ அதனால தவறு. ஓகேங்களா? அடுத்தது பசு கன்றை ஈன்றதுன்னு வரணும். ஏன்னா பசுங்கிறது என்னது? ஒன்றே ஒன்று. அப்ப பசு கன்றை ஈன்றதுன்னு வரும். ஈன்றனன்னு வரக்கூடாது. பசுங்கிறது அக்ரிணை தான். அக்ரிணை ஒருமையும் போது தூ விகுதி பெற்று வரணும். அப்ப பசு கன்றை ஈன்றதுங்கிறது சரியானது. அடுத்தது குதிரை அவள் அருகில் வந்து நின்றது அப்படிங்கறதா சரியானது. ஏன்னா இந்த இடத்துல எது வந்து நின்றது? குதிரை தான். அப்ப குதிரைங்கிறது அக்ரிணை. அக்ரிணைங்கும் பொழுது அக்ரிணை விகுதி தான் வரணும். அக்ரிணைல குதிரைங்கிறது ஒன்னே ஒண்ணு. அப்ப அக்ரிணை ஒருமைங்கிறதுனால தூ விகுதி பெற்று வரணும். அதனால குதிரை அவள் அருகில் வந்து நின்றதுங்கிறதா சரியானது. இந்த இடத்துல அவள் வரல, குதிரை தான் வருது. ஒருவேளை அவள் வந்தால்னா இது நின்றாள்னு வரணும். ஓகேங்களா? ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. அந்த பொண்ணு வந்தானா வந்து நின்றாள் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த இடத்துல குதிரை தான் அவளுக்கு பக்கத்துல வருது. சோ அதனால இந்த நின்றது வந்து நின்றதுங்கிறது எதை குறிப்பிடுதுன்னா குதிரையை குறிப்பிடுது. அதனால நின்றதுங்கிறதா சரியானது. கோவலன் சிலம்பு விற்க போனான். ஏன்னா கோவலன் ஆண்பால். சோ அதனால போனான் அப்படிங்கறதா வரணும். போனால் வரக்கூடாது. இந்த இடத்துல ஏன் மேம் போனார்னு வரக்கூடாதா அப்படின்னு கேட்கலாம். இந்த இடத்துல கோவலன்கிறது ஒரு சாதாரண ஒருத்தர் படிக்கும் போது யாருன்னே தெரியாது. அதுவுமே இல்லாம சிலப்பதிகாரத்துல ஒரு ஆண்பாளாகத்தான் இவரை வர்ணிச்சிருப்பாங்களே தவிர அப்படிங்கிற விகுதியை போட்டு மரியாதை நிமித்தமாகலாம் இந்த இடத்துல எதுவுமே கிடையாது. சோ அதனால இந்த இடத்துல போனார் வரக்கூடாது, போனான்னு தான் வரும். ஓகேங்களா? அடுத்தது கண்ணகி சிலம்பு அணிந்தாள். ஏன்னா ஆண்பால் விகுதி அணிந்தான், அணிந்தாள்ங்கிறதா பெண்பால் விகுதி. அதனால இதுதான் சரியானது. ஓகேங்களா? அணிந்தாள். அடுத்தது குழந்தைகள் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றன. இந்த இடத்துல குழந்தைகள் பன்மை வந்திருக்கு. பன்மை வந்தாலே இந்த மா விகுதியில வரணும். அதாவது பன்மை வந்தா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். தாம், தம்மை, தம்மால், தமக்கு, தமதுன்னு வரணும். சோ அப்ப
இந்த இடத்துல குழந்தைகள் தம்மால் இயன்ற உதவிகளை அப்படின்னு ஒருமைக்கு வந்தாதான் தம்மை தன்னால்னு வரணும். சோ இது தவறு. தமக்குங்கிறது குழந்தைகள் தமக்கு இயன்ற அப்படின்னு வரக்கூடாது. தம்மால் இயன்ற உதவிகள், அது கரெக்டா அந்த வேற்றுமை உருவு வந்து ஆள்ங்கிறது பயன்படுத்தும். ஓகேங்களா. அடுத்தது சிறுமி கையில் மலர்களை வைத்திருந்தால், இந்த இடத்துல எது சரியானதுன்னா தனது. சிறுமிங்கிறது ஒரே ஒரு பொண்ணை குறிக்குது. அப்ப ஒருமையில வரும் பொழுது தான், தன்னை, தன்னால், தனக்கு, தனது இதெல்லாம் தான் ஒருமை தொடர்ல வரணும். இந்த இதுல எது எக்ஸாக்டா வரும்னா தனதுங்கிறதா இந்த தொடருக்கு வரும். நிறைய பேர் கேட்கலாம் தன் வராதா மேம் அப்படின்னு சொல்லி. வராது. ஏன் வராதுன்னா தன்னுடைய கையில் மலர்களை வைத்திருந்தாள்ங்கிறதா இந்த பொருள். அப்ப தன்ங்கிறதுல தன் பயன்படுத்தினீங்க அப்படின்னா அந்த ஆறாம் வேற்றுமை உருவானது மறைத்து வர மாதிரி ஆயிடும். சோ இந்த இடத்துல வெளிப்படையா இருக்கும் பொழுது வெளிப்படையா இருக்கிறது தான் நீங்க பயன்படுத்தும். ஓகேங்களா. அப்ப சிறுமி தன்னுடைய கையில், அந்த உடைய அப்படிங்கிறது இப்ப நம்ம பயன்படுத்தக்கூடிய சொல்லுருவு, ஆறாம் வேற்றுமைக்குரிய சொல்லுருவு தான் உடைய. அதே பொருள்ல வரக்கூடியதா அதுங்கிறது. அதனாலதான் தனது, தன் கூட்டல் அது தனது. அப்ப சிறுமி தன்னுடைய கையில் அப்படிங்கறது தனது கையில் அப்படின்னு தான் பயன்படுத்தணும். ஓகேங்களா. சோ அதனால தனதுதான் சரியானது. அடுத்தது கைகள் இரண்டும் பிறருக்கு உதவவே என்று என சான்றோர் கருதினர்னு வரும். கருதின அப்படின்னா அக்ரிணை, அக்ரிணையை குறிப்பிடக்கூடியது. ஆனா சான்றோர்ங்கிறது வந்து உயர்திணை. சோ அதனால கருதினர் அப்படிங்கிறது தான் வந்து சரியானது. ஆனா இங்க கை அப்படின்னு கொடுத்திருக்கிறதுனால தவறு. கைகள் இரண்டும் உதவவே என சான்றோர்கள் கருதினர். ஓகேங்களா. ஏன்னா சான்றோர்கள் பன்மை வந்திருக்கு. அப்ப பன்மை வினைமுற்று விகுதி பெற்று வரணும், அர் வந்துடணும். அப்ப சான்றோர்கள் கருதினர் அப்படின்னு வரும். அடுத்தது நான் வாங்கிய நூல் இது அன்றுன்னு வரும். ஏன்னா இதுக்கப்புறம் என்னதான் வரும், இது அதுக்கப்புறம் எப்பவுமே அன்றுன்னு தான் வரணும், அல்ல வரக்கூடாது. அப்ப ஆப்ஷன் பி தான் வந்து சரியானது. நான் வாங்கிய நூல் இது அன்று. ஓகேங்களா. அதுவே இவை வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பக்கத்துல அல்ல வரணும். நூல்கள் இவை அல்லன்னு வரணும். இங்க அன்று வந்ததுனால இது தவறு. அடுத்தது பகைவர் நீவீர் அல்லீர்னு வரணும். இந்த முன்னிலை பன்மை வந்துச்சு அப்படின்னா அல்லீர்னு பயன்படுத்தணும். ஓகேங்களா. பகைவர் நீவீர் அல்லீர். அடுத்தது வலு சொல்லற்ற வலுவு சொற்களை நீக்கி எழுதுக. முதல் தொடர் குலசேகர ஆழ்வார் வித்துவ கோட்டம்மா என்று ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுகிறார்ங்கிறோம். கோட்டம்மா அம்மா அப்படிங்கிறோம், அது பெண்பால் விகுதி. ஆனா இங்க ஆண் தெய்வத்தை பெண்பால் விகுதியை கொண்டு இது பண்றாங்கன்னா பால் வலுவானது ஏற்பட்டு இருக்கு. அப்ப முதல் தொடர்ல பால் வலு ஏற்பட்டு இருக்கு. அடுத்தது பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார். பூனையார்ங்கிறது பூனையத்தான் குறிப்பிடுறாங்க. பூனைங்கிறது அக்ரிணை. ஆனா இந்த இடத்துல பூனையார் வருகிறார் அப்படின்னு உயர்திணையில சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல திணை வலுவானது ஏற்பட்டு இருக்கிறது. அப்ப எது சரியானதுன்னா முதல் தொடர் பால் வலுவமைதி, இரண்டாவது தொடர் திணை வலுவமைதி. அதாவது வலுவை ஏற்றுக்கொண்டால் அதை வலுவமைதியும் போகும். சோ இந்த இதெல்லாமே நம்ம பயன்படுத்துறோம், ஏத்துக்கிறோம். இந்த தொடர்கள்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடியதான். சோ அதனால இலக்கண முறைப்படி பிழையாக இருந்தும் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அது வலுவமைதின்னு சொல்லுவாங்க. முதல்ல பால் வலுவமைதி, இரண்டாவதுல திணை வலுவமைதி. ஓகேங்களா. அடுத்தது பானையை உடைத்தது கண்ணன் அல்லன்னு வரும். ஓகேங்களா. இது வந்துட்டு படற்கையில வந்து ஆண் பால் விகுதி வந்துச்சு அப்படின்னா அல்லன், அதுவே பெண் பால் விகுதி வந்துச்சுன்னா அல்லல் அப்படின்னு வரும். அதுவே பலர்பால் விகுதி வந்துச்சு, அதாவது படற்கை இடத்துல உயர்திணையில ஆண் பால் பெண் பால் பலர்பால் வரும். பலர்பால் வந்துச்சுன்னா அல்லர் அப்படின்னு பயன்படுத்தணும். இதுவே படற்கையில தான் எப்பவுமே வந்து அக்ரிணை பொருள் வரும். படற்கையில அக்ரிணை வரும் பொழுது ஒன்றனா இருந்துச்சு அப்படின்னா, ஒருமையா இருந்துச்சு அப்படின்னா, ஒன்றன் பாலா இருந்துச்சுன்னா அன்று. இதுவே பலவின் பாலா இருந்துச்சு அப்படின்னா அங்க அல்ல பயன்படுத்தணும். ஓகேங்களா. இது எல்லாமே நம்ம மொழித்திறன் பயிற்சியிலேயே ஆல்ரெடி படிச்சதுதான். சோ அதனால ரொம்ப எக்ஸ்பிளனேஷன் வேண்டாம்னு நினைக்கிறேன். சோ அடுத்து போலாம். அடுத்தது பள்ளி மாணவர்கள் அறிவியல் சுற்றுலா செல்ல திட்டமிடுகிறார்கள். இது சரியானது. ஏன்னா மாணவர்கள் அப்படிங்கிறது வந்து எழுவாய் கல்விகுதி பெற்று பன்மையில வந்திருக்கு. அப்போ வினை முற்றும் வந்து கல்விகுதி பெற்று வரணும், இல்லைன்னா அறுவிகுதி பெற்று வரணும். ஓகேங்களா. எங்க திட்டமிட்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது சரியானது. சோ இப்ப இதுதான் சரியானது. ஆப்ஷன் பி திட்டமிடுகிறான் ஒருமை, திட்டமிடுகிறார்ங்கிறதும் ஒருமைதான். ஓகேங்களா. திட்டமிடுகின்றனர் நர் அப்படிங்கிறதுக்கும் நார்ங்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேங்களா. இது வந்து ஒருமை, இது வந்து பன்மை. சோ அதனால செக் பண்ணிக்கோங்க. திட்டமிடுகின்றதுங்கிறது அக்ரிணை, இங்க பள்ளி மாணவர்கள் உயர்திணை. அதனால ஆப்ஷன் டி வராது. அடுத்தது இவை பழங்கள்
அன்று அப்படிங்கிறது தப்பு. ஏன்னா இவை அப்படிங்கிறது பன்மை, பழங்கள் பன்மை. பன்மை வந்துச்சுனாலே அக்ரிணை பன்மைக்கு என்னது அல்லன்னு வரணும். இப்ப இவை பழங்கள் அல்ல, இவைகள் பழங்கள், இவைகள்லே தப்பு. இந்த இவை அவையெல்லாம் வரும்பொழுது பக்கத்துல கல் விகுதி பெற்று வரலாமான்னா வரக்கூடாது. ஞாபகத்துல வச்சுக்கோங்க, எப்பவுமே இந்த மாதிரி ஒண்ணு வரக்கூடாது. பழங்கள் அல்ல அப்படின்னு வரும். ஃபர்ஸ்ட் தப்பு இங்க, அடுத்தது இங்க, அடுத்தது இது பழங்கள் அன்று. இது அப்படிங்கிறது வந்து எப்பவுமே ஒருமைக்கு தான் வரணும். பழங்கள்ங்கிறது பன்மை, அப்ப அதுக்கு முன்னாடி இவைன்னு தான் வரணுமே தவிர இது வரக்கூடாது, அன்று வரக்கூடாது, அல்லன்னு வரும். அப்ப இதுல சரியானது இது பழம் அன்று. அடுத்தது உலகில் ஒரு வகை செல்வங்கள் உள்ளன அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது தப்பு. என்ன தப்பு அப்படின்னா உலகில் ஒரு வகை செல்வங்கள்னு வரக்கூடாது, செல்வங்கள்ட்டாங்க. அப்ப அது எப்படி ஒரு வகையா இருக்க முடியும், பல வகையா இருக்கணும். சோ அதனால இது தவறு. இப்ப உலகில் பல வகையான செல்வங்கள் உள்ளனங்கிறது தான் சரியானது. அதாவது பன்மை விகுதி வருதுனாலே அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது ஒரு அப்படின்றது வரக்கூடாது. ஒரு ஊர்களிலும் அப்படின்னு வரக்கூடாது, பல ஊர்களிலும். ஊர்கள்ட்டாங்க, இங்கேயே பல இது இருக்குன்னு அர்த்தம் ஆயிடுச்சு. அப்படிங்கும் போது அந்த இடத்துல முன்னாடி ஒண்ணுன்னு சொல்றது தப்பு. ஓகேங்களா? சோ அதனால அடுத்தது இங்க வந்து பல வகை செல்வங்கள் உள்ளதுன்னு இருக்கிறதுனால தவறு. அடுத்தது காமராசர் கல்வி பணிகளை ஆற்றினார் அப்படிங்கறதா சரியானது. இந்த இடத்துல காமராசர் ஆற்றினான் வராதா அப்படின்னு நீங்க கேட்கலாம், வராது. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல மரியாதை நிமித்தமாக இந்த ஆற்றினார் அப்படிங்கறத பயன்படுத்துறாங்க. இந்த தலைவன் பணி செய்தார் அப்படின்னு வருது இல்ல, சோ இந்த இடங்கள்லாம் வந்துட்டு இந்த ஆர் விகுதி வந்து மரியாதை நிமித்தமாகவும் பயன்படுத்துவாங்க. சோ அதனால இதுல வந்து காமராசர் கல்வி பணிகளை ஆற்றினார்ங்கிறதா சரியானது. ஏதாவது ஒன்றனை கண்டுபிடித்ததா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு சிறந்த செயல் செய்திருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். அப்ப இந்த ஆர் விகுதி வர மாதிரிதான் பயன்படுத்தணும். ஓகேங்களா? அடுத்தது கதிரவன் காலையில் உதித்தது. கதிரவன்கிறது அக்ரிணை ஒருமை, அதனால உதித்ததுங்கிறது தான் சரியானது. உதித்தன வரக்கூடாது, உதித்தார் பெண்மை, உதித்தான் ஆண்பால். சோ இதெல்லாம் வரக்கூடாது, இதெல்லாம் வந்து உயர்திணைக்குரியது. அக்ரிணையில உதித்தது உதித்தனன்னு வரணும். உதித்தனங்கிறது பன்மை, ஆனா கதிரவன் ஒருமைகனால உதித்தது. அடுத்தது பிழையற்ற சொல்லை கண்டறிக. இதுல செலியன் வந்தது, வந்ததுங்கிறது அக்ரிணையை குறிக்கக்கூடியது, செலியன்கிறது உயர்திணை, அதனால இது தவறு. கண்ணகி உண்டான், கண்ணகி பெண்பால், உண்டான்கிறது ஆண்பால் வினைமுற்று விகுதி பெற்று வருது, அதனால இது தவறு. நீ வந்தாய், முன்னிலை முன்னிலை விகுதி பெற்று வருது, சோ அதனால இது சரி. நேற்று வருகிறான், நேற்றுங்கிறது முடிஞ்சு போனது, வருகிறான் அப்படிங்கிறது நிகழ்காலத்து குறிப்பிடக்கூடியது, சோ அதனால இதுல கால வலுவானது ஏற்பட்டு இப்ப எது சரியானதுன்னா நீ வந்தாய். அடுத்தது காடுகளில் எல்லாம் கலையாகிய கரும்புகள் உள்ளன. கரும்புகள் பன்மை, அப்ப உள்ளன, அதுதான் சரியானது. சரிங்களா? இப்ப காடுகளில் எல்லாம் கலையாகிய கரும்புகள் உள்ளன. கரும்புகள்ங்கிறது பன்மை, அப்போ அக்ரிணை பன்மைங்கும் போது உள்ளன அப்படிங்கறதா வரணும். உள்ளது உள்ளது இதெல்லாம் வரக்கூடாது. உள்ளனர் அப்படிங்கிறது வந்து கரும்புகள் உள்ளனர்னா கரும்புகள் வந்து உயர்திணையா குறிப்பிடப்படுது, சோ உள்ளனர்ங்கிறது வரக்கூடாது. கரும்புங்கிறது அக்ரிணை. அடுத்தது அக்ரிணை பலவின் பால் விகுதிகள் யாவை அப்படின்னு கேக்குறாங்க. இது பாருங்க, இந்த அக்ரிணை பலவின் பால் விகுதிகள்னா ஆ வரலாம், வை வரலாம், கல் வரலாம். இதுதான் வந்து பலவின் பால் விகுதிகள். போன்றன, போன்றவை, இது எல்லாமே வந்து அவை இவை இது எல்லாமே வந்து அக்ரிணை பலவின் பாலை குறிப்பிடக்கூடியது. பழங்கள், விலங்குகள் இதெல்லாமே. ஓகேங்களா? சோ இந்த கல் விகுதியும் அக்ரிணை பலவின் பாலை குறிப்பிடும், ஆ வையும் வந்து பலவின் பாலை குறிப்பிடும். ஓகேங்களா? பலவின் பால்ல அக்ரிணை பலவின் பாலை குறிப்பிடும். அடுத்தது அதை செய்தது நான் அல்லேன் அப்படிங்கறதா சரியானது. ஏன்னா நான் அப்படின்னு வந்தாலே தன்மை, தன்மை ஒருமைனா அல்லேன் பயன்படுத்தணும். இது வராது, அல்ல வராது, இல்லை வராது. ஓகேங்களா? இந்த இடத்துல இல்லைங்கிற பொருளை தான் இது தருது. ஏன் மேம் 4th ஒன் வரக்கூடாதா அப்படின்னா இந்த இடத்துல இல்லைங்கிற பொருளை தான் இந்த அல்லேன் அப்படிங்கிறதே தருது. இல்லைங்கிறத வந்து இடத்தை பொறுத்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா நான் அல்லேன் அப்படின்னு தான் பயன்படுத்தணும். அது இருக்கும் பொழுது நம்ம அதை தான் எடுத்துக்கணும். ஒருவேளை இது இல்லைங்கிறப்போ நான் இல்லை அப்படிங்கிறத பயன்படுத்தலாம். ஓகேங்களா? பட் இது நம்மளுக்கு ஆப்ஷன்ல இருக்கும் போது இதுதான் நீங்க சூஸ் பண்ணணும். அடுத்தது அரசர்கள் நல்லாட்சி செய்தார்கள், கல் விகுதி பெற்று வருது. அப்ப வினைமுற்று விகுதியிலுமே வந்து கல் விகுதி வரணும். அப்ப செய்தார்கள் அப்படிங்கறதா சரியானது. ஓகேங்களா? அடுத்தது அவன் கவிஞர் அன்று, அவன் அப்படின்னு வந்துருச்சு. அவன்னா என்னது ஆண்பால், ஆண்பால் வந்துச்சு அப்படின்னா அல்லன் அப்படின்னு வரணும். அப்ப அவன் கவிஞன் அல்லன் அப்படிங்கறதா சரியானது. இப்ப இதுதான் சரியானது 4th ஒன். அடுத்தது அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர். ஏன்னா அலுவலர்கள் பன்மை, அப்ப சென்றனர், சென்றார்கள் இருந்தாலும் கரெக்ட் தான்,
சென்றனர் அப்படிங்கிறது பன்மையத்தான் குறிப்பிடுது. ஓகேங்களா? சென்றார்னா ஒருமை, சென்றனர் அப்படின்னா அது பன்மை. அதனால இந்த முதல் தொடர் சரியானது. அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர். ஓகேங்களா? சென்றனர்கள் வருமானா தப்பு, சென்றனர்கள்ங்கிறது தவறு. ஓகேங்களா? சென்றனர்ங்கிறதே பன்மைதான். ஓகேங்களா? இதுவே சென்றார்னு வந்தா அந்த இடத்துல கல்விகுதி வரும். சென்றார்கள், சென்றனர், இந்த ரெண்டுமே பன்மையை குறிப்பிடக்கூடியது. சென்றனர்கள்னு வந்துச்சுன்னா அது தவறு, ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நிறைய பேர் அதை அப்படியே பயன்படுத்திடுறீங்க. அடுத்தது, மனிதர் மருத்துவத்தை பற்றி எப்போது அறிந்து கொண்டான்னு வந்திருக்கணும். ஆனா மனிதர்கள் அப்படின்னு வரும்பொழுது மனிதர்கள் மருத்துவத்தை பற்றி எப்போது அறிந்து கொண்டார்கள், பன்மை விகுதி இங்க பெற்று வரணும். ஏன்னா பன்மை எழுவாய் பன்மையில இருக்கு. அப்ப வினைமுற்றும் பன்மையில தான் வரணும். கொண்டன அக்ரிணையை குறிப்பிடக்கூடியது, கொண்டார் ஒருமையை குறிப்பிடக்கூடியது. ஆனா மனிதர்கள்ங்கிறது பன்மை, அதனால இது வரக்கூடாது. இந்த இடத்துல மனிதர் கொண்டார்னு வரணும், கொண்டார்கள்னு வருது, அதனால இது தவறு. ஓகேங்களா? அடுத்தது, சென்னை என்ற நகரம். இதுல என்ன பிழைனா என்றங்கிறதா பிழை. இங்க என்ன வரணும்னா என்னும்னு வரணும். இந்த எண்ணும் அப்படிங்கறது எப்ப பயன்படுத்தணும்னா ஒன்றை குறிப்பிட்டு சொல்லும் பொழுது எண்ணும் அப்படிங்கறத பயன்படுத்தணும். ஏதாவது ஒரு நூலையோ ஒரு இடத்தையோ ஒரு பொருளையோ குறிப்பிட்டு சொல்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ற பயன்படுத்தக்கூடாது, எண்ணும் அப்படிங்கறத பயன்படுத்தணும். ஓகேங்களா? அப்போ என்றங்கிறது எப்ப பயன்படுத்தணும் அப்படின்னா மேற்கோள் காட்டும் பொழுது பயன்படுத்தணும். இப்போ இந்த நேர்கூற்று தொடர்கள்லாம் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு என்று கூறினான், என்று சொன்னான், என்று நடந்தான், அந்த மாதிரிலாம் வருதுல்ல, அந்த இடங்கள்ல அதாவது ஒன்றினை மேற்கோள் காட்டும் பொழுது என்ற, என்று அதெல்லாம் பயன்படுத்தணும். ஆனா ஒரு இதை குறிப்பிட்டு சொல்றோம், ஒரு பொருளை ஒரு இடத்தை ஒன்றை குறிப்பிட்டு சொல்லும் பொருட்கள்ல எண்ணும் அப்படிங்கறதான் பயன்படுத்தணும். அப்ப சென்னை என்னும் நகரம். ஓகேங்களா? அடுத்தது, அவை பறந்து சென்றன அப்படின்னு வரணும். ஆனா அவை பறந்து சென்றதுன்னு கொடுத்திருக்காங்க. அவைங்கிறது பன்மை. ஓகேங்களா? பலவின் பாலை குறிப்பிடக்கூடியது. அப்ப அவை பறந்து சென்றன அப்படிங்கறதா சரியானது. இந்த அதுகள் பயன்படுத்தலாமா அப்படின்னா தப்பு. ஏன் மேம் அதுகள் பறந்து சென்றன, அதுகள் பன்மை, பறந்து சென்றன, சென்றன பன்மை, சரிதானே? அது இதுக்கு அப்புறம் கல்வி விதி வராது. ஓகேங்களா? அது இது அப்படிங்கறதோட பன்மை தான் என்னன்னா அவை இவை. ஓகேங்களா? கல்வி விதி பெற்று வராது, அதனால இது தவறு. அடுத்தது, உப்பும் நெல்லும் ஒரே மதிப்புடையனவாக இருந்தன. ஏன்னா உப்பும் நெல்லும், உப்பு நெல் ரெண்டு குறிப்பிடுறாங்க. அப்ப அந்த ரெண்டு அப்படிங்கும் பொழுதே பன்மை வந்ததுனால இருந்தனங்கிறதுதான் வரணும். இப்போ இது முதல்ல வருமா நான்காவது வருமான்னு கேட்டீங்கன்னா முதல் தொடர் தான் வரும். ஏன்னா இந்த இடத்துல மறுபடியும் உப்பு நெல் ரெண்டு குறிப்பிடுது. அப்ப மதிப்புடையன அப்படின்னு தான் வரும். அதுக்கப்புறம் தான் ஆக. அப்ப உப்பும் நெல்லும் ஒரே மதிப்புடையன ஆக இருந்தன. ஓகேங்களா? சோ இப்ப இந்த இடத்துலயும் அந்த பன்மையானது வெளிப்படும். ஆனா இங்க மதிப்புடையது ஆக அப்படின்னா இந்த இடத்துல தூ வரும், மதிப்புடையதுன்னு வந்துடும். மதிப்புடையது ஆக அப்படின்னு வரும். அதைத்தான் சேர்த்து எழுதும் போது மதிப்புடையது ஆக அப்படின்னு வரும். சோ அந்த இடத்துல இந்த ரெண்டும் ஒருமையை குறிப்பிட்ட மாதிரி வந்துடும். அதனால இது தவறு. சோ உப்பு நெல் ரெண்டு பொருள். அப்ப உப்பும் நெல்லும் ஒரே மதிப்புடையனவாக இருந்தனங்கிறதா சரியானது. அடுத்தது, மலையே பயிர் கூட்டமும் உயிர் கூட்டமும் வாழ பெருந்துணை புரிகின்றது. எது பெருந்துணை புரிகின்றது? மலை. அப்ப மலைங்கிறது ஒருமை தானே. அப்ப புரிகின்றதுன்னு தான் வரணும், புரிகின்றனன்னு வரக்கூடாது. ஓகேங்களா? மலைங்கிறது ஒருமை, இத பத்தி தான் சொல்றாங்க. இது செய்யக்கூடிய மலை செய்யக்கூடிய வினையத்தான் இந்த இடத்துல புரிகின்ற அப்படின்றல வருது. இப்ப புரிகின்றது, மலைங்கிறது ஒருமைனால ஒருமையில தான் வரும், புரிகின்றது. அடுத்தது, 4 பக்கங்களிலும் மாட வீதிகள் அமைந்துள்ளன. மாட வீதிகள் பன்மை. அப்ப அமைந்துள்ளன பன்மையில தான் வரணும். அமைந்தது, அமைந்திருந்தது இதெல்லாம் வரக்கூடாது. அடுத்தது, இங்க அமைந்துள்ளது இதுவுமே ஒருமையை குறிப்பிடக்கூடியது. சோ இதெல்லாமே வரக்கூடாது, விகுதி பெற்றுதான் வரும். அடுத்தது, லக்ஷ்மி கூப்பிடுகிறார்கள் அப்படின்னா பல பேர்னு அர்த்தம். அப்ப லக்ஷ்மிங்கிறது இங்க ஒருமை. அப்ப லக்ஷ்மி கூப்பிடுவார்னு தான் வரணும். இதுதான் சரியானது. ஏன் மேம் லக்ஷ்மி கூப்பிடுவார் வரக்கூடாதா அப்படின்னா வரக்கூடாது. இந்த இடத்துல லக்ஷ்மி யாருன்னே தெரியாது, அவங்களுக்கு எதுக்கு நான் மரியாதை கொடுக்கணும்? கரெக்டா? சோ அதனால மரியாதை நிமித்தமாக பயன்படுத்தலாம் கூடாது. லக்ஷ்மி கூப்பிடுவார் அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த இடத்துல லக்ஷ்மி யாருன்னே எனக்கு தெரியாது, மரியாதை கொடுக்கணுங்கிற அவசியம் இல்ல. லக்ஷ்மிங்கிறது பெண்பால். அப்ப பெண்பால் வினைமுற்று விகுதி பெற்று வந்தாலே சரியானதுதான். அடுத்தது, மாடு அப்படிங்கிறது அக்ரிணை ஒருமை. இது சரியானது. இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா தவறான இணை தான் கேட்டிருக்காங்க. அரசி அப்படிங்கிறது உயர்திணை. உயர்திணையில ஒரே ஒருத்தரை குறிப்பிடறதுனால உயர்திணை ஒருமை. இதுவும் சரியான இணைதான். மக்கள் அக்ரிணை பன்மைங்கிறாங்க. மக்கள்ங்கிறது உயர்திணை, அதை இங்க அக்ரிணைன்னு சொல்லியிருக்கிறதே தப்பு. சோ அதனால இதுதான் தவறான இணை.
அரசன் உயர்திணை ஒருமை. ஓகேங்களா. அடுத்தது மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள். இதுக்கு அடுத்து என்ன வரும்னு கேக்குறாங்க. மணிமேகலைங்கிறது பெண்பால் தானே. சோ இப்ப படற்கை பெண்பால் விகுதி பெற்று வந்தால் என்ன வரணும்? அள்ளல் அப்படிங்கிறது வரணும். ஓகேங்களா. சோ இதுதான் சரியானது. அல்லங்கிறது அக்ரிணை பன்மை, அன்று அக்ரிணை ஒருமை, அல்லைங்கிறது என்னது? முன்னிலை ஒருமை. ஓகேங்களா. அடுத்தது மாணவர்கள் கால்பந்து விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். இது சரியானது. ஏன்னா மாணவர்கள் பன்மை, அப்ப வினைமுற்று விகுதியிலும் பன்மை வரணும். அப்ப கொண்டிருக்கிறார்னா ஒருமை, கொண்டிருக்கிறார்கள்னா பன்மை, அப்ப பன்மை பன்மை, இதுதான் சரியானது. ஓகேங்களா. இந்த இடத்துல மாணவர்ங்கிறது ஒருமை, கொண்டிருக்கிறார்கள்ங்கிறது பன்மை. ஒருமை எழுவாய்னா ஒருமை விகுதி தான் வரணும், ஒருமை வினைமுற்று விகுதி தான் வரணும். அதுவே பன்மை எழுவாய்னாதான் பன்மை வினைமுற்று விகுதி வரணும். சோ அதனால இது தவறு. மாணவர்கள் கொண்டிருக்கிறார் ஒருமை, இது பன்மை, அதனால தவறு. மாணவர்கள் பன்மை, விளையாடுகிறான் ஒருமை, அதனால தவறு. ஓகேங்களா. அடுத்தது என் பள்ளி பருவத்தின் பசுமை மாறா நினைவுகள் நெஞ்சில் எழுகின்றன. இந்த இடத்துல நினைவுகள் அப்படிங்கிறது அக்ரிணை பன்மை, அக்ரிணை பன்மைனா எழுகின்றன தான் வரணும். ஓகேங்களா. இந்த இடத்துல மாறா நினைவுங்கிறது ஒருமை, ஆனா இங்க பன்மை விகுதிங்கிறதுனால ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வரக்கூடாது. அடுத்தது அஃது அல்லவை, அஃது அல்லன, அஃது அல்ல, அஃது அன்று. இதுல எது சரினா அஃது அன்றுதான். ஏன்னா அது அப்படிங்கிறது ஒருமையை குறிப்பிடக்கூடியது, அஃதுங்கிறது ஒருமைதான். ஒருமை ஒன்றன்பாலை குறிப்பிட்டு வந்துச்சுனாலே அன்றுதான் வரணும். ஏன் மேம் இங்க அதுன்னு போடாம அஃதுன்னு போட்டிருக்காங்கன்னீங்கன்னா, எப்பவுமே அது இதுக்கு அப்புறம் வரக்கூடிய சொல் உயிரெழுத்துல ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அந்த இடத்துல அது இதுன்னு போடக்கூடாது, அஃது இதுன்னு பயன்படுத்தணும். அன்றுக்கு அப்புறம் என்ன வருது? ஆ வருதா? சரி, அன்றுல முதல் எழுத்து என்னது? உயிரெழுத்தா? சோ இந்த மாதிரி உயிரெழுத்துல தொடங்கக்கூடிய சொல் இந்த அது இதுக்கு அப்புறம் அடுத்து வருது அப்படின்னாலே அந்த இடத்துல அது இதுன்னு போடக்கூடாது, அது இதுன்னு போடணும். ஓகேங்களா. இதுவே அது பழம் அல்ல அப்படிங்கும் போது அது பழம் அல்ல, இந்த இடத்துல இது சரிதான். ஏன்னா அதுக்கு அடுத்த சொல் என்னது? பழம். பழம்ல பாங்கிறது என்னது? உயிர்மை எழுத்து. சோ அதனால அது போடலாம். ஆனா இந்த இடத்துல அதுக்கு அப்புறமே இந்த அல்ல வருதுன்னா அப்படின்னா அது அன்று அல்ல, சாரி அது அன்று அப்படின்னு பயன்படுத்தும். இந்த இடத்துல அல்ல இல்ல அன்று, ஏன்னா பழம்ங்கிறது ஒருமை, அதுங்கிறது ஒருமை. அடுத்தது நான் நட்ட மரங்கள் அனைத்தும் வளர்ந்தன. மரங்கள் வளர்ந்தன. அப்ப மரங்கள்ங்கிறது பன்மை, அப்ப வளர்ந்தனங்கிற பன்மை தான் வரும். ஓகேங்களா. மரங்கள் அக்ரிணை, அக்ரிணை பன்மைங்கும் போது இதுதான் வரும். அடுத்தது இந்த வளர்ந்தது மரங்கள் பன்மை, ஆனா இது ஒருமை குறிக்குது. வளர்ந்தான் உயர்திணையா குறிக்குது. மரங்கள்ங்கிறது அக்ரிணை, ஆனா உயர்ந்தான்ங்கிறது வளர்ந்தான்ங்கிறது உயர்திணை, அதனால வரக்கூடாது. வளர்கின்றதுங்கிறது சரிதான், ஆனா இந்த இடத்துல மரங்கள்ங்கிறது பன்மை, அதனால வளர்கின்றனன்னு வந்திருக்கணும். வளர்கின்றதுங்கிறது தவறு. அடுத்தது கல்வி நிலையங்கள் காலந்தோறும் மாறி வருகின்றன. கல்வி நிலையங்கள் பன்மை, அக்ரிணை பன்மை, அப்ப அக்ரிணை பன்மை வினைமுற்று விகுதி பெற்று வரணும். அப்ப வருகின்றனங்கிறதா சரியானது. வருகின்றதுங்கிறது வருகின்றது, வருகிறது, வருகின்றது, இதெல்லாமே தவறு. வந்து கொண்டிருக்கிறது தவறு. ஓகேங்களா. ஏன்னா இதெல்லாமே ஒருமை, வருகின்றனங்கிறதா பன்மை. அடுத்தது இதுல எது பிழையா இருக்கு? சரியான தொடர்னு கேட்டிருக்காங்க. உயர்ந்தோர் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள் அப்படின்றாங்க. இந்த இடத்துல உயர்ந்தோர்கள் அப்படின்னு வந்தாதான் இங்க கல்வி விகுதி பெற்று வரணும். சோ அதனால இங்க உயர்ந்தோர்கள்னு வரல, உயர்ந்தோர்னு தானே வந்திருக்கு. அப்ப இந்த இடத்துல எப்படி வந்திருக்கணும்? உயர்ந்தோர் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ள மாட்டார்னு தான் வரணும். இது தவறு, கல்வி விகுதி பெற்று வரக்கூடாது. சிறுவன் தமது கையில் புத்தகம் வைத்திருந்தான். சிறுவன் அப்படிங்கிறது ஒருமை. இப்ப ஒருமை ஒரே ஒருவனை குறிப்பிடும் பொழுது இந்த இடத்துல தனதுன்னு வரும், தமதுன்னு வரக்கூடாது. அப்ப சிறுவன் தமதுல தனது கையில் புத்தகம் வைத்திருந்தான்னு வந்திருக்கணும், அதனால இது தவறு. அடுத்தது நாய் தனது தலையை ஆட்டியது. இது சரி. நாய் ஒருமை, தனது தான் வரணும். தலையை ஆட்டியது ஒருமை, தூ விகுதி தான் பெற்று வரணும். இப்ப இதுதான் சரியானது. குழந்தைகள் தம்மால் இயன்ற உதவியை பிறருக்கு செய்கின்றன. ஏன்னா குழந்தைகள் பன்மை, பன்மை வந்தா இந்த நகரத்துல வரக்கூடியது தனது, தன்னால், தமக்கு, தனக்கு, இதெல்லாம் வரக்கூடாது. மாவிதியில வர மாதிரி வரணும், தம்மால் அப்படிங்கிறது தான் வரணும். இது தவறு. அடுத்தது மாங்காய்கள் மட்டுமே வடுபடுகின்றன. மாங்காய்கள் பன்மை, அப்ப வினைமுற்று விகுதியும் பன்மையில வரணும். அப்ப வடுபடுகின்றன அப்படிங்கறதா சரியானது. அப்ப ஏன் இந்த சி ஆப்ஷன் தப்புனா மாங்காய் மட்டுமே வடுபடுகின்றனன்னு வருது. மாங்காய்னா ஒண்ணு குறிக்கிறது. ஓகேங்களா, அதனால இது தப்பு. அடுத்தது இங்க மாங்காய்கள் வடுவாகிறதுன்னு ஒருமையில வருது. பன்மை எழுவாய், ஆனா வடுவாகிறதுங்கிறது ஒருமை
வினைமுற்று விகுதிங்கிறதுனால தவறு. அதே இதுதான் இங்கேயும். இங்க வந்து பன்மை எழுவாய், ஆனா ஒருமையில வினைமுற்று விகுதியில வரும், அதனால தவறு. அடுத்தது, நான் பாடத்தை படித்தேன், நாம் பாடத்தை படித்தோம், நாங்கள் பாடத்தை படித்தான், நான் பாடத்தை படித்தான். இதுல எது சரியானது அப்படின்னா நான் பாடத்தை படித்தேன். இந்த தன்மை வருது அப்படின்னா தன்மை இடத்துல வினைமுற்று எப்பவுமே வந்து ஏன் அப்படிங்கிற விகுதி பெற்று வரணும். படித்தேன் அப்படிதான் வரணும், படித்தான் வரக்கூடாது. இந்த ஆண் அப்படிங்கிறது எப்போ வரணும் அப்படின்னா படற்கைக்கு தான், படற்கை வினைமுற்று விகுதியில தான் ஆண் வரும். ஆனா நான்கிறது தன்மை வினைமுற்று விகுதியில ஏன் தான் வரணுமே தவிர ஆண் வரக்கூடாது. ஓகேங்களா? நான் இந்த ஏன்கிறது தன்மைக்கு வரணும், ஆனா தன்மையில ஒருமைக்கு வரணும். ஆனா நான்கிறது தன்மை பன்மை, அதனால இது வரக்கூடாது. ஓகேங்களா? அடுத்தது, இது படித்தான், இது வந்து நாங்கள் அப்படிங்கிறது தன்மை பன்மை, ஆனா படித்தான்ங்கிறது என்னது படற்கை ஆண்பால்ல வரக்கூடியது, அதனால இது தவறு. அடுத்தது, அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக உழைப்பை நல்கினார். இந்த இடத்துல என்ன வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தனது வருமா தமது வருமா? அம்பேத்கர் ஒரே ஒரு நபர் தானே, அப்ப தனது தானே வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தனது வராது, தமதுதான் வரும். ஏன் அப்படின்னா நல்கினார்னு கொடுத்திருக்காங்க. ஒருவேளை இந்த இடத்துல நல்கினான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த இடத்துல மரியாதை இல்ல. மரியாதை இல்லாத இடத்துல ஒருமை வரும் பொழுது இந்த இடத்துல நீங்க தனதுன்னு போட்டுக்கலாம். ஆனா நல்கினார் அப்படின்னு சொல்றாங்கன்னா மரியாதை நிமித்தமாக அவரை குறிப்பிட்டிருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப மரியாதை நிமித்தமாக மரியாதை பன்மையை தான் பயன்படுத்தணும். அப்ப இந்த இடத்துல தமதுன்னு தான் வரணும். இது உங்களுக்கு புக்லயே கொடுத்திருக்காங்க பாருங்க. தலைவர் என்பது ஒருவரை குறித்தாலும் இது மரியாதை பன்மையாகும். சோ அதனால இந்த மாதிரி தலைவர் தமது கையால் ஒருத்தர் தான் குறிப்பிடுது, ஆனாலும் தமது பயன்படுத்திருப்பாங்க, ஏன்னா வழங்கினார். ஓகேங்களா? அதுவே பாருங்க, மாணவன் கொண்டான், இந்த இடத்துல அவனுக்கு மரியாதை இல்லை, அதனால தனது பயன்படுத்திருப்பாங்க. ஓகேங்களா? ஒரே ஒரு நபரை குறிப்பிட்டு வந்தாலும் மரியாதை நிமித்த விகுதிகள் பயன்படுத்தப்பட்டிருந்தால் அந்த இடத்துல மரியாதைக்காக மரியாதை பன்மையான தமதுங்கிறதா பயன்படுத்தணும், தனது பயன்படுத்தக்கூடாது. ஓகேங்களா? அடுத்தது, இளங்கன்று பசியால் வாடிக்கொண்டிருந்தது. இளங்கன்று ஒன்னே ஒண்ணுதான், வாடிக்கொண்டிருந்தது. அப்ப இது சரியானதுதான். ஓகேங்களா? கொண்டிருந்தனா பல கன்றுகள் வந்து பசியில வாடிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். இங்க கன்றுன்னு தான் சொல்லிருக்காங்க, கன்றுகள்னு சொல்லல, அதனால இது தவறு. அதே மாதிரி இளங்கன்றுங்கிறது அக்ரிணை, அதனால கொண்டிருந்தான் கொண்டிருந்தார்கள் இந்த உயர்திணை விகுதிகள்லாம் வரக்கூடாது. அடுத்தது, ஆயுத எழுத்து தலையை இடமாக கொண்டு பிறக்கிறது. ஆயுத எழுத்துங்கிறது அக்ரிணை, ஒரு எழுத்து அக்ரிணை. அக்ரிணையில ஒரே ஒரு எழுத்து தான். ஆயுத எழுத்துங்கிறது ஒன்னே ஒண்ணுதான். சோ அப்ப ஒருமையில வர்றதுனால தூ விகுதி பெற்று வரணும். அப்ப பிறக்கிறதுங்கிறதா சரியானது. அடுத்தது, சங்க காலத்திலிருந்தே அரசராயினும் வறியோராயினும் விருந்தினரை போற்றினர். விருந்தினர் அப்படின்னாலே அது பன்மை, அப்ப போற்றினர்ங்கிற பன்மை தான் வரணும். அப்ப சங்க காலத்திலிருந்தே அரசராயினும் வறியோராயினும் விருந்தினரை, விருந்தினர் அப்படின்னா பலர்னு அர்த்தம், ஒருத்தரை குறிப்பிடாது, விருந்தினர்ங்கிறது பலர். போற்றினர் அப்படிங்கும் பொழுது அரசரும் வறியோராயினும். ஓகேங்களா? யாரா இருந்தாலும் விருந்தினர்களை போற்றினார்கள் அப்படின்னு வருதா? அப்ப விருந்தினரை போற்றினர் அப்படின்னு தான் வரணும், ஆர்விகிதி பெற்று வரும். இங்க போற்றினான்னா தப்பு. அடுத்தது, விருந்தினர்ங்கிறது பன்மை, ஆனா போற்றினார்ங்கிறது ஒருமை. விருந்தினர் பன்மை, போற்றினார் வரக்கூடாதா அப்படின்னா வரக்கூடாது, ஏன்னா நார் போற்றினார்ங்கிறது வந்து ஒருமையை குறிப்பிடக்கூடியது. ஆனா இந்த இடத்துல விருந்தினர் அப்படிங்கிறது பன்மை, அப்ப பன்மை விகுதி பெற்று வரணும். அப்ப போற்றினர் அப்படின்னு தான் வருமே தவிர போற்றினார்னு வரக்கூடாது. அடுத்தது, போற்றியதுங்கிறது அக்ரிணையை குறிப்பிடக்கூடியது, விருந்தினை உயர்திணை, அதனால இது வரக்கூடாது. அடுத்தது, ஒருமை பன்மை பிழை உள்ள தொடரை கண்டறிகின்றாங்க. மணிகளால் காவடியை அழகுபடுத்துகின்றனர். மணிகளால் காவடியை அழகுபடுத்துகின்றனர், இது சரி, ஏன்னா நிறைய எல்லாருமே பண்றாங்க அப்படின்ற பொதுவாக சொல்லக்கூடியது, அதனால சரி. அடுத்தது, காவடியின் அமைப்புக்கேற்ப சர்ப காவடி, பூக்காவடி, தேர்காவடி என அழைக்கப்படுகின்றது அப்படிங்கிறது வந்து தவறு. அழைக்கப்படுகின்றன ஒரு, ஏன்னா சர்ப காவடி, பூக்காவடி, தேர்காவடி என அழைக்கப்படுகின்றன, ஏன்னா பல இதை சொல்லிருக்கோமா, சோ அதனால தூ விகுதி பெற்று வரக்கூடாது, நான் வரணும். அப்ப இதுதான் பிழையுள்ள தொடர், ஆப்ஷன் பி. பழமையை உணர கலைகள் துணை செய்கின்றன. பன்மை பன்மை, இது சரி. தேவராட்டம் எளிய ஒப்பனுடன் நிகழ்த்தப்படுகின்றது. தேவராட்டம் ஒருமை, நிகழ்த்தப்படுகின்றது ஒருமை, அப்ப இதுவும் சரியான தொடர் தான். இப்ப தவறான தொடர் ஆப்ஷன் பி தான். அடுத்தது, இவை எனக்கு பிடித்த நூல்கள் வாங்கினேன். இவை பன்மை, பலவின் பால் பன்மையில வருதா, சோ அதனால பன்மை வந்தாலே என்ன வரணும், தாம் தான் வரணுமே தவிர தான் வரக்கூடாது, தனது வரக்கூடாது, இது எல்லாமே வரக்கூடாது. ஏன் தமது வரக்கூடாதுன்னா இவை தான் எனக்கு பிடித்த நூல்கள்
அப்படிங்கிறதுதான் வருமே தவிர இவை தமது எனக்கு பிடித்தன்னு வராது. தமதுனா உடைமை பொருள்ல வரக்கூடியது. தாம்னா இதுதான் அப்படிங்கிற பொருள்ல வரக்கூடியது. ஓகேங்களா? அப்ப தாம் தான் வரணும். இவைதாம். அதுவே இங்க இது இருந்துச்சுன்னா இதுதான்னு வரும். ஓகேங்களா? இதுங்கிறது ஒருமை. இப்போ ஒருமைனா தான் வரணும். இங்க இவைங்கிறது பன்மைங்கிறனால பன்மைக்கு தாம் தான் வரும். ஓகேங்களா? அடுத்தது மூவேந்தர்கள் குறித்த செய்திகள் இடம்பெற்றுள்ளன. இது சரியான தொடர். ஏன்னா மூவேந்தர்கள் குறித்த செய்திகள் பன்மை பன்மை இப்ப பன்மை விகுதி பெற்று வந்திருக்கு. அப்ப இதான் சரியானது. தொண்டி முசுரை காந்தலூர் என்பன என்பன பன்மை சேர நாட்டின் துறைமுக பட்டினங்களாக விளங்கினன்னு வரணும். விளங்கியதுன்னு இருக்கிறதுனால தவறு. சேரர்களின் நாடு குடநாடு எனப்பட்டது என ஒரே ஒரு நாட்டை தான் குறிப்பிடுறாங்க. இப்ப எனப்பட்டது. தொல்காப்பியமும் சங்க இலக்கியங்களும் ரெண்டு விஷயம். தொல்காப்பியம் ஒண்ணு, அதுக்கப்புறம் சங்க இலக்கியங்கள். இந்த மாதிரி பல இது சேர சோழ பாண்டியர்களுக்கு உரியதாக கூறப்படுகின்றன அப்படின்னு வரணும். கூறப்படுகின்றதுங்கிறது தவறு. ஓகேங்களா? அடுத்தது பிழையற்ற தொடர் எது? அவை அல்லங்கிறதா பிழையற்றது. ஏன்னா அவை அன்றுன்னு வரக்கூடாது. அவைக்கு அப்புறம் பல்லவின் பாலுக்கு அப்புறம் அல்லதான் வரும். ஓகேங்களா? அப்ப அவை அல்ல. அடுத்தது பொறுத்துக. இதுல அதாவது இது என்னன்னா படற்கை இடத்துல இந்த இல்லை அப்படிங்கறத எங்க எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா படற்கை ஆண்பால்ல வந்துச்சு அப்படின்னா அல்லன் அப்படின்னு வரணும். அல்லன்ங்கிறது எங்க இருக்கு? இந்த இடத்துல அல்லன் ஆண்பால்ல அல்லன் வரக்கூடாது. ஆக்சுவலி அல்லேன் அப்படிங்கிறது தன்மையில வரக்கூடியது. தன்மை ஒருமையில வரக்கூடியது. இல்லங்கிறதுனால இங்க இதை மேட்ச் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? பெண் பால் அல்லல் கரெக்ட். ஒன்றன் பால் அன்று. பலவின் பால் அல்ல. ஓகேங்களா? ஆனா இந்த இடத்துல அல்லேன் அப்படிங்கறது கொஸ்டினே ராங். அல்லன் அல்லேங்கிறது நான் அல்லேன் தான் வரும். ஆண் பாலுக்கு அல்லன் தான் கொடுத்திருக்கணும். சோ இது தவறு. இருந்தாலும் இங்க இருக்கிறத வச்சு மேட்ச் பண்ணும்போது எது சரியா இருக்கு அப்படின்னா இதுக்கு 3 வரணும், இதுக்கு 2 வரணும், இதுக்கு 1 வரணும். அப்ப லாஸ்ட் சாரி 4 இதுக்கு எது 2 இதுக்கு 1. அப்ப 4 to 1ங்கிறது லாஸ்ட் 3ல வரணும். அப்ப இங்கதான் வருது. சோ அதனால இந்த ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஆனா ஆண் பாலுக்கு அல்லன் தான் வரணும், அல்லேன் வரக்கூடாது. நான் வந்தாதான் அல்லேன். ஓகேங்களா? தன்மை வந்தாதான். கடற்கை இடத்துல வராது. அடுத்தது முருகன் அவர்கள் அருகில் சென்றான். யார் போறாங்க? முருகன் தானே போறாங்க. அப்ப முருகன்கிறது ஒருமை. அப்ப சென்றான் அப்படிங்கறதுலதான் வரணும். முருகன் ஆண்பால். இப்ப சென்றான் அப்படின்னு தான் வரணும். சென்றார்கள் அப்படின்னா இந்த இடத்துல இப்படி இருந்தா வேற. அவர்கள் முருகன் அருகில் சென்றார்கள் வரணும். ரெண்டு தொடருக்கும் பொருள் வேற. அதாவது அவர்கள் சென்றார்கள் அப்படின்னு வர்றது வேற. ஆனா இந்த இடத்துல முருகன் தான் போயிருக்கான். அப்ப முருகன் அவர்கள் அருகில் அவங்களுக்கு பக்கத்துல போயிருக்கான். அப்ப சென்றான்ங்கிறதா சரியான தொடர். அடுத்தது யானைப்படையும் குதிரைப்படையும் சென்றனங்கிறதா சரியான தொடர். ஏன்னா யானைப்படை 1 குதிரைப்படை 1. சோ 2 இருக்கா? அப்ப பன்மை ஒருமையே கிடையாது. அப்ப பன்மை விகுதி பெற்று வரணும். அப்ப சென்றன. இது எல்லாமே யானைப்படை குதிரைப்படைங்கிறது அக்ரிணை. அக்ரிணை பார்த்து வரதுனால சென்றன அப்படின்னு தான் வரும். அக்ரிணை பன்மை சென்றன. அடுத்தது தமிழர்கள் உணவு பரிமாறும் முறையை நன்கு அறிந்திருந்தனர். தமிழர்கள் பன்மை. அப்ப அறிந்திருந்தனர். அறிந்திருந்தார்னா ஒருமை. அறிந்திருந்தனர் அப்படின்னு வந்துச்சுன்னா இந்த இடத்துல நான் வந்துச்சுன்னா என்னது? பன்மை. அப்ப இங்கேயும் பன்மை, இங்கேயும் பன்மை. அப்ப இதுதான் சரியானது. இங்க அறிந்தன, அறிந்தான், அறிந்தது. இந்த ரெண்டும் என்னன்னா அக்ரிணையை குறிப்பிடக்கூடாது. அதனால வரக்கூடாது. ஏன்னா தமிழர்கள்ங்கிறது மனிதரை குறிப்பிடுது, உயர்திணை. அறிந்தான் அப்படிங்கிறது ஏன் வரக்கூடாதுன்னா தமிழர்கள் பன்மை, அறிந்தான்னா ஒருமை. அதனால இந்த தொடர் தவறு. ஓகேங்களா? அடுத்தது நான் அல்லேன். இது சரியானது. நாம் அல்லோம். இதுவும் சரியானது. நீ அல்லை. இதுவும் சரியானது. நீவீர் அல்லீர்னு வரணும். ஆனா இங்க என்ன இருக்கு? அல்லர்னு வருது. இங்க என்ன வரணும்? பலர்பால் வந்தாதான் அல்லர்னு வரணும். அவர் அல்லர், அவர்கள் அல்லர் அப்படி வரும்போதுதான் வரணும். ஓகேங்களா? நீவிங்கிறது முன்னிலையை குறிக்கக்கூடியது. முன்னிலை பன்மைக்கு அல்லீர்னு வரணும். ஓகேங்களா? இது தவறு. அப்ப பொருந்தாதது இதுதான். பாருங்க, பொருந்தாத சொல்ல ஒருமை பன்மையை வச்சு கேட்டிருக்காங்க. அடுத்தது உலகம் பிழை உள்ள தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. உலகம் நிலைத்திருக்கிறது. உலகம் ஒருமையிலதான் இருக்கு. அதனால நிலைத்திருக்கிறது. இது சரியான தொடர் தான். பிழை இல்ல. அடுத்தது விருந்தோம்பல் பெண்களின் சிறந்த பண்புகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. அதாவது பல பண்புகள் இருக்கு. அதுல விருந்தோம்பல்ங்கிறது ஒன்றைத்தான் குறிப்பிட்டு சொல்றாங்க. அப்ப கருதப்படுகிறதுங்கிறது சரி. விருந்தோம்பல் தான் கருதப்படுது. ஓகேங்களா? அப்ப இது சரி. நெய்தல் நிலத்தவர். நெய்தல் நிலத்தவர்னா நிறைய பேர் குறிப்பிடுது. பாணர்களை வரவேற்றனர்.
வரவேற்றனர்ங்கிறது பன்மைதான். நெய்தல் நிலத்தவர் பன்மை, வரவேற்றனர் பன்மை. அப்ப இதுவும் சரியானதுதான். இப்ப இதுதான் வந்து தவறான தொடர். கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் 2 விஷயம் செய்வதாக இருந்தன அப்படின்னு வரும். ஓகேங்களா? இந்த இடத்துல இருந்ததுன்றது தவறு. அடுத்தது, புத்தகத்தை எடுத்தது அவன் அல்லன். அவன் வந்தாலே என்னது? அல்லன். ஆண்பால் படற்கைல ஆண்பால் வந்துச்சு அப்படின்னா அல்லன் பயன்படுத்தணும். அப்ப இதுதான் வந்து சரியானது. இல்லை இல்லை வந்து சரியில்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல அவன் அல்லன்கிறதா சரியான தொடர். ஒருவேளை இந்த ஆப்ஷன் இல்லைங்கிற பட்சத்துல நீங்க இல்லை சூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? அதனால இது வராது. அவன் அன்று வராது, அவன் அல்ல வராது. அடுத்தது, பானையை உடைத்தது கண்ணன் அல்லன். இது ஆல்ரெடி நம்ம பார்த்த கொஸ்டின் தான். அடுத்தது, ஹிப்பாலஸ் என்பவர் பருவக்காற்றின் பயனை உலகுக்கு உணர்த்தினார். இந்த இடத்துல ஹிப்பாலஸ் அப்படிங்கிறது உயர்திணை, ஒரே ஒருத்தரை குறிப்பிடுது. அப்ப உயர்திணை ஒருத்தரை குறிப்பிடும் பொழுது உயர்திணை விகுதி பெற்றுதான் வரணும். அப்ப உணர்த்தினான் வராது. ஏன் வராது அப்படின்னா, ஹிப்பாலஸ் ஆண் தானே மேம், உணர்த்தினான் போடக்கூடாது அப்படின்னா போடக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல என்பவர்ன்ட்டாங்க. அப்ப மரியாதை நிமித்தமாக இங்க சொல்லியிருக்காங்க. அப்போ மரியாதை நிமித்தமா உணர்த்தினார் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்தணுமே தவிர உணர்த்தினான்னு சொல்லக்கூடாது. உணர்த்தினான்னா மரியாதை இல்லைன்னு அர்த்தம். முதல்ல மரியாதை கொடுத்திருக்காங்கன்னா கடைசி வரைக்கும் மரியாதை கொடுக்கணும். உணர்த்தினார்கள் அப்படின்னா பன்மை, பல பேர்னு அர்த்தம். உணர்த்தியவர்கள் அப்படின்னாலுமே பன்மை, இது வராது. ஓகேங்களா? சோ இந்த ரெண்டுல இது மரியாதை இல்ல, இது மரியாதையோட இருக்கு. என்பவர் வந்ததுனால மரியாதை கொடுக்கணும். சோ அதனால முதல் ஸ்டேட்மெண்ட் தான் வந்து சரியானது. அடுத்தது, வீரர்கள் நாட்டை காத்தனர்ங்கிறதா சரியானது. ஓகேங்களா? காத்தனர், வீரர்கள் பன்மை, காத்தனர் பன்மைதான் வரும். காத்தது அக்ரிணை, காத்தனர் அக்ரிணை. இந்த இடத்துல காத்தால் பெண்பால் தப்பு. ஓகேங்களா? வீரர்கள் உயர்திணை பன்மை, அப்ப காத்தனர் உயர்திணை பன்மைக்கான விகுதி தான் வரும். அடுத்தது, மதியழகன் சூறாவளியின் போது தரைத்தளத்தில் தங்கியதால் தப்பினான் அப்படிங்கறதா சரியானது. ஏன்னா மதியழகன் ஆண்பால் ஒரே ஒருத்தனை குறிப்பிடுது. அப்ப தப்பினான். தப்பின தப்பியதெல்லாம் அக்ரிணை, மதியழகன் உயர்திணை, அதனால இது வராது. தப்பினார்கள் அப்படின்னா பல பேர் அர்த்தம். ஆனா இங்க மதியழகன்ற ஒரே ஒருத்தன் தான் தப்பிச்சிருக்கான். அப்ப ஆப்ஷன் பி தான் வந்து சரியானது. அடுத்தது, சரியான தொடரை கண்டறிக அப்படின்றாங்க. அதை செய்தது நான் அல்லேன்னு தான் வரணும், அன்று வரக்கூடாது. பானையை உடைத்தது கண்ணன் அல்லன்னு வரணும், அல்ல வரக்கூடாது. பகைவர் நீவீர் அல்லீர்னு வரணும், அல்லர் வரக்கூடாது. இவை பழங்கள் அல்ல. இதுதான் வந்து சரியான தொடர். ஓகேங்களா? அடுத்தது, அன்னமையாவையும் புது ஆளையும் அவர்கள் வரவேற்றார்கள். இது சரியானது. ஏன்னா அன்னமையாங்கிறது ஒருத்தர், புது ஆளுங்கிறது ஒருத்தர், 2 பேரு. அப்ப ஒருத்தர் குறிப்பிடல, 2 பேரை குறிப்பிட்டனால பன்மை விகுதி பெற்று வரணும். அவர்கள் வரவேற்றார்கள், பலர் சேர்ந்துதான் வரவேற்றிருக்காங்க. அப்ப அவர்கள் வரவேற்றார்கள் அப்படின்னு தான் வரணும். அடுத்தது, தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பூதங்களால் ஆனது என்றான். உலகம் என்பது, இந்த இடத்துல தொல்காப்பியர் மரியாதை நிமித்தமாக என்றான் அப்படிங்கறத நம்ம பயன்படுத்தக்கூடாது. தொல்காப்பியர் உலகம் என்பது 50 பூதங்களால் ஆனது என்கிறார் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஓகேங்களா? மரியாதைக்காக என்கிறார். ஏன் மேம் என்பார் சொல்லக்கூடாதுன்னா, என்பார்ங்கிறது யாரோ ஒருத்தர் சொன்னாங்கன்னு சொல்லும் போதுதான் என்பார் பயன்படுத்துவாங்க. ஆனா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிட்டாங்க தொல்காப்பியர்னு, குறிப்பிட்டு சொல்லும் பொழுது என்பார்னு சொல்லக்கூடாது, என்கிறார், என்றார் அப்படிதான் பயன்படுத்தணும். ஓகேங்களா? சோ என்பாருங்கிறது யாரோ ஒருத்தர், யார் சொன்னாங்கன்னு தெரியாதுங்கிற பட்சத்துலதான், அதாவது அந்த தொடர்ல யார் அந்த தொடரை சொன்னாங்கிறத மென்ஷன் பண்ணாத நேரங்கள்லதான் என்பார் பயன்படுத்தும். அதனால இது வராது. இதுதான் சரியானது. அடுத்தது, கலிங்க வீரர்கள் ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டு ஓடினர்ங்கிறதா சரியானது. கலிங்க வீரர்கள் பன்மை, ஓடினர் பன்மை, இதுதான் வந்து சரியானது. ஓடினான் அப்படின்னா ஒரே ஒருத்தனை சொல்றது, ஒருவரை ஒருவர்னாவே அங்க நிறைய பேர் அர்த்தம் ஆயிடுச்சு. இப்ப இது தப்பு. அடுத்தது, ஓடியது அக்ரிணை, இதுவும் வரக்கூடாது. ஓடினார்கள், இந்த இடத்துல கலிங்க வீரர் ஒருவரை ஒருவர்னு வரக்கூடாது, கலிங்க வீரர்கள் ஒருவரை ஒருவர். ஓகேங்களா? சோ அதனால இந்த இடத்துல கல் விகுதி பெறாதனால இது தவறு. கடைசியா நம்ம பார்க்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏனையோர் புறமுதுகு காட்டி ஓடி பிழைத்தனர் அப்படிங்கறதா சரியான தொடர். ஏன்னா ஏனையோர் அப்படிங்கும் போது நிறைய பேர் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஏனையோர் புறமுதுகு காட்டி ஓடி பிழைத்தனர், அப்ப பல பேர், பன்மை வர்றதுனால இங்கேயும் பன்மை வரணும். பிழைத்தது பிழைத்தான் வரக்கூடாது. பிழைத்தார் ஒருமை, அப்ப இது தப்பு. பிழைத்தனர்ங்கிறது தான் பன்மை, அப்ப இதுதான் சரியானது. ஓகேங்களா? ஏனையோர் அப்படின்னா மத்தவங்க எல்லாரும் அப்படின்னு அர்த்தம். மத்தவங்க எல்லாரும்னால என்னது? நிறைய பேர்னு அர்த்தம். இப்ப நிறைய பேர்னா பன்மை, பன்மைனா பன்மை விகுதி பெற்று வரணும். அப்ப பிழைத்தனர்னு வரணும். பிழைத்தார்னா ஒரே ஒருத்தரை குறிப்பிடுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ இதுதான்
இந்த பகுதியில உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை அடுத்த வகுப்புல கொடுக்குறேன். ஐ ஹோப் இந்த கான்செப்ட் என்னங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். இதே மாதிரி உங்களுக்கு இந்த இலக்கணம் மொழித்திறன் பயிற்சி பகுதியில இருந்தா ப்ரீவியஸ் இயர்ல நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சோ இதற்கான கிளாஸஸ்மே நம்மளுடைய சேனல் அவைலபிளா இருக்கு. 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய நியூ புக்ல இருக்கக்கூடிய இலக்கண பகுதிகள், மொழித்திறன் பயிற்சிகளுக்கான வகுப்புகள் நம்மளுடைய பிஏ புக் யூடியூப் சேனல்ல இலக்கணமும் மொழித்திறன் பயிற்சிங்கிற ஒரு செப்பரேட் பிளேலிஸ்ட்லயே அவைலபிளா இருக்கு. செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா அது உங்களுடைய ப்ரிப்பரேஷன்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இது மட்டும் இல்லாம இதே மாதிரி உங்களுக்கு இணைப்பு சொற்கள் இந்த மாதிரியான டாபிக்ஸ்மே வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கோம். இந்த வீடியோ கிளாஸஸ் எல்லாம் வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸ் பேஸ்டு தமிழ் வகுப்புகள் 2025 அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கும். அதாவது 2 பிளேலிஸ்ட்ல தனித்தனியா இருக்கும். செக் பண்ணிக்கோங்க. இலக்கணம் மொழித்திறன் பயிற்சி எல்லாம் ஒரு பிளேலிஸ்ட்லயும், பிவைக்யூ அதுக்கடுத்து டாபிக் வைஸ் சிலபஸ் வைஸ் வந்து எடுத்த கிளாஸஸ் எல்லாம் வந்து ஒரு வகுப்புலயும் இருக்கும். ஓகேங்களா? இது எல்லாமே பயன்படுத்திக்கோங்க. உங்களோட எக்ஸாமினேஷன்ல கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. For more videos, stay tuned with BA Book. Thank you.